வாரம் வந்து கு. அழகிரிசாமி எடுத்திருக்கிறோம். கு. அழகிரிசாமி தமிழின் மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருத்தர். சிறுகதையின் பிதாமகர் அப்படின்னு சொல்லலாம். புதுமை பித்தனுக்கு எப்படி சொல்றோமோ அதே அளவுக்கு இவருக்கும் பொருந்தும். சாகித்ய இவர் இருந்ததுக்கு அப்புறம் தான் சாகித்ய அகாடமி கொடுக்கப்படுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி சாகித்ய அகாடமி இல்லை. முதல் சாகித்ய அகாடமி தமிழ்ல வந்து இவர் தான் வாங்குறாரு. இவரும் டி. ராஜநாராயணும் நண்பர்கள். 2 பேரும் ஒரே செப்டம்பர் மாதம் ஒரு 10 நாள் இடைவெளியில 16 இவர், அவர் 23. கீரா 23, இவர் 16ஆம் தேதி 1923 பிறந்தவர்கள். கீரா வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனதே ரொம்ப அரிது. ஆனா இவர் வந்து ஸ்கூல் ஃபைனல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளரிக்கல் ஜாப்ல இருக்கிறாரு. அது பிடிக்காம வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எழுத்து பணியில இறங்கிறார். இவர் எழுத்து பணியில வந்து பத்திரிகைகள்ல சென்னையிலும் மலேசியாவிலும் வேலை பார்க்குறார். ஆனா இவர் சிறுகதைகள், இவரும் இடைச்சேவல்காரர் தான். இவர் புதுமை பித்தன் மரபினர் அப்படின்னு சொல்லலாம். இவர் கீராவுடைய நண்பர். அது இல்லாம நிறைய எல்லாருடையும் நட்பு பாராட்டிய ஒரு மனிதர். இவரோட கதைகள் படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப நாள் படிக்கல. நான் 1, 2 எங்கேயோ படிச்சிருக்கலாம். பட் ஒரு தொகுப்பா படிக்கல. இந்த தொகுப்பு, இன்றைக்கு இந்த கதை எடுத்திருக்கிற தொகுப்பு வந்து நம்மளுடைய பழ அதிகமானவர்கள் தொகுத்த ராஜா வருகிறார் அப்படிங்கிற தலைப்பிடப்பட்ட தொகுதியில இருந்து எடுத்தது. இந்த ராஜா வருகிறார் வந்து பாடநூல் திட்டத்திலையும் இப்ப ரீசெண்டா இணைச்சிருக்காங்க போன்ற. நான் படிச்சதுல பாடநூல்ல நம்ம இணைச்சிருக்காங்க போன்ற. ஆனா அது அந்த அளவுக்கான ஒரு கதை தான். ரொம்ப அழகா நேர்த்தியா எழுதப்பட்ட குழந்தைகளுக்கான கதை. இவர் நிறைய குழந்தைகளுக்கான கதைகளை எழுதியிருக்கிறாரு. அதே நேரத்துல வந்து ஏதோ குழந்தை இலக்கியம் அப்படின்னு தனியா அதை பிரிச்சு பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அதுல நிறைய விஷயங்கள் பெரியவர்களும் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆன ஒரு விஷயங்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனா குழந்தைகளை மையப்படுத்தி அப்படி வேணா வச்சுக்கலாம். குழந்தைகளை மையப்படுத்தி எழுதிய கதைகள், நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. இந்த கதைகளை வந்து ரீசெண்டா படிக்கும் பொழுது எனக்கு கிட்டத்தட்ட ஆண்டன் செக்கா வந்து தமிழ்நாட்டுல பிறந்தா எப்படி எழுதியிருப்பாரு இந்த காலகட்டத்துல அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரிதான் எழுதியிருக்கிறாரு. நிறைய கதைகள் அப்படிதான் எழுதியிருக்கிறாரு. அண்ணச்சக்கா அநியாயத்துக்கு ஷார்ட்டஸ்ட் ஸ்டோரியா எழுதிட்டு இருந்தாரு. இவர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரியான ஒரு பாவம் எனக்கு தெரிஞ்சது 2 பேருக்கும் நடுவுல. வறுமை, மனித இது வந்து வாழ்க்கையை ஆட்டி படைக்கிற வாழ்க்கையில மனிதர்களோட மேன்மையை சொல்வதாக இருக்கட்டும், அல்லது இருக்க சின்ன 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 முடிச்சுகள், அது வந்து உளவியல் சம்பந்தமான விஷயங்கள், அது எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப அழகா எடுத்து சொல்லிக்கிறாரு. எனக்கு வந்து தமிழ்நாட்டில் பிறந்த ஆண்டன் செக்கவ் அப்படின்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான எழுத்துக்கள். ஒரு சில விஷயங்கள் வந்து இன்றைக்கு படிக்க போகிற கதை அப்படி இருக்காது. இது வந்து ஒரு தீவிரமான ஒரு விமர்சனம் நிறைந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்டுக்கதைகள், ஒரு பெரிய பிம்பம் கட்டமைச்சிட்டு அந்த பிம்பம் என்ன சொன்னாலும் கேட்டு போடணும் இல்லையா? அது கடவுள் மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைச்சிட்டா என்ன சொன்னாலும் கேட்டுப்போம். அந்த பிம்பத்தை பெரிய கேள்வி கேட்டு அப்படியே ஒன்றும் இல்லாம ஆக்கியாச்சு. கடவுளா இருந்தாலும் நீ அவ்வளவுதாயா அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாரு. அந்த காளியோட வாசிப்புல அதை கேட்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இவரோட கதைகள் வந்து மலேசியாவில் அவ்வளவு வாழ்ந்தாலும் மலேசிய மக்களை பற்றி எதுவும் இருக்காது. பொதுவான மக்களை பற்றி, நடுத்தர வர்க்கம், கீழ்த்தர வர்க்கம், நகரத்தில் வாழ்பவர்கள், கிராமத்தில் வாழ்பவர்கள் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பாகுபாட்டுக்குள்ளதான் இவரோட வகைமைப்படுத்த முடியும் இவர எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து அதிகமானவர்களும் குறிப்பிட்டிருக்காங்க. அது உண்மைதான். எழுத்துக்கள்ல இடைச்சேவல் பிறந்தாலும் எப்படி கரிசல் காட்டு கதை மன்னன் அப்படின்னு கீராவை வந்து எல்லாமே கரிசல் காட்டுல நாட்டுப்புற கதைகளோட இருக்கிற இவர் அப்படி இல்லை. இவர் வேற ஒரு தளத்துல எழுதியிருக்கிறாரு. 71 இவருக்கு அது சகாப்த அகாடமி கிடைக்குது இவர் இறந்த உடனே. அதுக்காக இவருடைய அந்த அந்த கதையை நம்ம அடுத்த வாரம் இந்த வாரத்துல படிச்சிருவோம். பரிசு அப்படிங்கிற கதைக்கு கிடைச்சிருக்கவருக்கு, அதுவும் சிறுவர் சம்பந்தப்பட்ட ஒரு கதை, அதை படிக்கலாம். காளி, உங்ககிட்ட நீங்க வாசிங்க, நாங்க கேட்கிறோம். தேங்க்யூ. வெண்தழலால் வேகாது. நடு ராத்திரி மதுரை மாநகரிலே அரவமற்று ஒரே அமைதி பரவி இருக்கும் நேரம். இருளின் மோனத்தோடு இழைந்து மெல்லென்று வீசிக்கொண்டிருக்கும் இளங்காற்றில்
சொக்கேசர் சந்நிதி கோபுர வாசலில் இருக்கும் தென்னை மரப்பட்டைகள் லேசாக ஆடிக்கொண்டிருந்தன. அந்த சிறிய சலசலப்பு ஏறக்குறைய கோவில் பள்ளியறை வரைக்கும் முட்டியதே மௌனத்தை அளந்து காட்டுவது போல இருந்தது. பள்ளியறையில் மனித உருப்பெற்று ஒரே படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கும் தம்பதிகளில் மீனாட்சி மட்டும் களைப்பின் மிகுதியால் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அளவு கடந்த களைப்பு நித்திரையில் கரைந்து கொண்டிருக்க அந்த சுகத்தில் மோன இரவோடு ஐக்கியமாகி தன்னை மறந்து கிடந்தாள் அவள். ஆனால் அவள் உறங்கிய பின்னும் உறக்கம் கொள்ளாது கண் விழித்துக் கொண்டிருந்தார் சுந்தரர். இந்த பெருநகரத்தில் உறக்கம் இல்லாமல் அவதிப்படும் ஒரே மனிதர், அதாவது மனித உருவில் இருப்பவர் அவர் ஒருவர்தான். அன்று அவரும் கூட களைத்து போயிருந்தார். அந்த நள்ளிரவுக்கு சுமார் 4-5 நாளிகைகளுக்கு முன்புதான் தம் உடலில் ஒரு பாகத்தையே தன்னதாக கொண்டிருக்கும் தம் தேவியையும் கூட விட்டு தனியாக சுடுகாட்டுக்கு போய் பேய் கணங்களுடன் பூமி எதிர நாட்டியமாடிவிட்டு வந்திருந்தார். அவருக்கு சந்தோஷம் மிகுதியாகிவிட்டாலும் அல்லது வெறி, அகங்காரம் முதலிய குணங்கள் கொழுந்து விட்டு எரிந்தாலும் உடனே அவற்றின் விளைவாக உலகத்துக்கு ஊழி பிறந்து விடாமல் தடுக்க அவர் கையாளும் ஒரு தந்திரம் நாட்டியம்தான். அந்த நாட்டியம்தான் அவருடைய நிம்மதியற்ற பரபரப்பை மாற்றும் மருந்தாகவும் இருந்தது. அன்று என்ன அவருடைய வெறிக்கு ஒரு அளவு இருந்ததா? தம்மாலேயே தம் வெறியை தாங்க முடியாமல் அவருடைய சரீரம் சிரமப்பட்டு கொண்டிருந்தது. முடிந்த மட்டும் தம் கோபக்கணலை நக்கீரன் மேல் பாய்ச்சிய பின்னும் அது அவிந்தபாடில்லை. சகிக்க முடியாத நிலை வந்துவிடவும் சுடுகாட்டுக்கு போனார் சுந்தரர். அவருக்கே உரிய அந்த கொடு கொட்டிய ஆட்டத்தை அவர் ஆடிய போது பிணங்களை பசித்து கொண்டிருந்த பேய்கணங்கள் கூட அஞ்சி அவ்விடத்தை விட்டு ஓடிவிட்டன. பூமி அதிர்ந்த போது சிதையில் எரிந்த பிணங்களை கூட தூக்கி தூக்கி அடித்தது. வானமெங்கும் சுள்ளிகளும் தீக்கங்குகளும் வாரி எரியப்பட்டன போல வெடித்து பறந்தன. அவருடைய காலில் அகப்பட்டு அன்று பொடியான மண்டையோடுகள். இந்த வெறியாட்டத்தில் அவருடைய அகங்காரத்தின் வேகம் சற்று தணிந்தது உண்மைதான். ஆனால் உறக்கத்தை கெடுக்க அவர் மனத்தை பிராண்டிய சிந்தனைகளுக்கு கணக்கில்லை. அன்று பகல் முழுவதும் தம் கோவில் மண்டபத்தில் நடந்த விஷயங்கள் அவர் நினைவுக்கு வந்தன. அவை அம்மட்டோடு நில்லாமல் அவர் மறந்தும் மறவாமலும் சிந்தையில் வைத்திருந்த மற்றும் பல நினைவுகளையும் சதையும் இரத்தமுமாக புண்ணாக்கி பிடுங்கி கொண்டு வந்து மனக்கண் முன் நிறுத்தின. கட்டிலில் சிறிது புரண்டு படுத்தார் சுந்தரர். மீனாட்சி இந்த சலனத்தால் விழித்து விடக் கூடாதே என்று அப்படியே அமைதியோடு படுத்துக் கொண்டார். அன்று காலையில் தான் சுந்தரருடைய பணியை தலைமேல் தாங்கி பொதிகையிலிருந்து அகஸ்தியர் வந்தார். சுந்தரருக்கு தம் ஆதிக்கத்தை பிரபஞ்சத்தின் கடைக்கோடி வரைக்கும் நிலைநாட்டி இருப்பதோடு மனித இருதயத்தின் பரப்பில் எள்ளத்தனை இடமுமின்றி அங்கும் தம் ஆதிக்கத்தை பரப்ப வேண்டும் என்ற ஓர் ஆவேசம் பிறந்திருந்தது. தம் நெற்றி கண்ணால் வெந்து துடித்த அந்த கீரனை ஒன்றும் தெரியாதவனாக்கி அவனுக்கு இலக்கணம் உபதேசிக்க வைக்க வேண்டும் என்றுதான் குருமுனியை பொதிகையிலிருந்து வரவழைத்தது. கீரனும் சுந்தரருடைய உத்தரவுக்கு அடங்கி ஆலய மண்டபத்துக்கு ஓடி வந்தான். வந்து அகஸ்தியரை கண்டதும் அவனுக்கு விஷயம் ஒன்றும் விளங்கவில்லை என்றாலும் தமிழ் வளர்க்கும் குருமுனியை தலை குனிந்து வணங்கினான். சங்கப்புலவர்களின் முன்னிலையில் தன்னை வதைத்ததும் போதாதென்பது நெற்றி கண்ணனின் திருவுளமோ என்று அவன் உள்ளத்தில் வேடிக்கையாக ஒரு எண்ணம் பிறந்தது. கம்பீரமாக வீற்றிருந்த சுந்தரரை பார்த்தான் நக்கீரன். சுந்தரர் நெற்றி கண்ணை திறக்கவில்லையே ஒழிய அவர் முகத்தில் அந்த கண்ணின் கனலெல்லாம் பரவி சுடர் வீசி கொண்டுதான் இருந்தது. அவரை பார்த்ததும் நக்கீரன் பொங்கி வரும் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து விட்டான். திரிபுரம் எரிய சிரித்த சுந்தரர் இந்த சிரிப்பை கண்டதும் உண்மையாகவே நடுங்கிவிட்டார். கீரன் எதிர்த்து நின்றாலும் கீழ்ப்படிந்தாலும் அவனுடைய கட்சியே எப்படியோ வெற்றி பெற்று கொண்டு வருகிறது என்று சுந்தரருக்கு பட்டது. மீனாட்சி ஒன்றும் புரியாமல் விழித்தாள். அகஸ்தியர் சுந்தரர் கட்டளைக்கு இணங்கி இலக்கண சூத்திரங்களை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு போனார். இந்த வாய்ப்பாடு கீரனுக்கு தெரியாத பிரணவ மந்திரம் அல்ல. ஆனாலும் கேட்டுக்கொண்டே வந்தான். அகஸ்தியர் ஒரே நாளில் இலக்கண பாடத்தை முடித்து விட்டார். சிஷ்யனும் ஒரே நாள் பாடம் கேட்ட மாத்திரத்தில் இலக்கணத்தை தலைகீழாக ஒப்பிக்கவும் தயாராக இருந்தான்.
குறுமுனி விடைபெற்றுக் கொண்டார். அப்போது சுந்தரர் அறியாதவாறு அவரும் நக்கீரனும் பரஸ்பரம் ஒருவரை பார்த்து ஒருவர் புன்னகை செய்து கொண்டார்கள். அப்புறம் திரும்பி சுந்தரரை பார்த்த கீரன் முன்போல் சிரிக்கவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக அவர் சிரித்து கொண்டு போகலாம் என்று சொல்லி கம்பீரமாக அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். அவருடைய வெறியின் தளர் கொழுந்துகள் மட்டுக்கு மிஞ்சி உள்ளுக்குள்ளேயே வீசி சுழன்று கொண்டிருந்தன. கடைசியில் அவை அவரையே சுட்டன. சுடுகாட்டுக்கு நாட்டியவாட போனதில் அவருடைய அகங்காரம் தணிந்தும் மனதிற்கு நிம்மதி பிறக்கவில்லை. மறுபடியும் ஒரு தடவை முகத்தை தேய்த்து கொண்டு மீனாட்சியின் பக்கம் திரும்பி படுத்தார். அவருடைய கை அவள் மேல் தவறி விழுந்தது. உடனே கையை மடக்கி கொண்டு தூங்குவது போல் பாவனை செய்தார் சுந்தரர். கட்டிலின் அசைவு அவரை காட்டி கொடுத்து விட்டது. லேசாக கண்ணையர்வு நீங்கி விழித்தாள் மீனாட்சி. இன்னும் அவர் உறங்காமலா இருக்கிறார் என்ற சந்தேகம் அவள் நித்திரையை பரிபூர்ணமாக கலைத்து விட்டது. நேரம் தெரியாமல் பேய் கணங்களோடு கூத்தாடியது போதாதென்று இரவெல்லாம் கொஞ்சி குலாவி கும்மாளி போட்டுக் கொண்டிருந்தவர் களைப்பு தீர உறங்காவிட்டால் உடம்பு என்னத்துக்காகும் என்று பெண்ணுக்கே உரிய கவலை அவளை தாக்கியது. ஆனாலும் சுந்தரர் உறங்குவதும் உறங்காததும் சந்தேகமாக இருக்கும் நிலையில் ஒன்றும் பேச்சு கொடுக்க கூடாது என்று நினைத்து அவரது முகத்தை மட்டும் தன் வலது கையால் தடவி கொடுத்தாள். கை தவறுதலாக நெற்றிக்கண் இமையில் பட்டுவிட்டது. சூடு பொறுக்காமல் கையை சடக்கென்று பின்னுக்கு இழுத்து உதறினாள். அன்று அந்த கண்ணின் உஷ்ணம் என்னவோ குறைந்து போய் இருந்தும் அவளால் அதை தாங்க முடியவில்லை. உறங்கும் போது கூட இந்த கனல் ஆறி அவியக்கூடாதா என்று எண்ணி மீனாட்சி அவருடைய புஜங்களையும் மார்பகத்தையும் சிறிது கழித்து தொட்டு பார்த்தாள். உடலும் கொதித்தது. திக் திக் என்று அவர் மார்பு அசாதாரணமாக துடிக்க ஆரம்பித்தது. உடனே யோசனை செய்யாமல் தூங்கவில்லையா என்று உரக்க கேட்டுவிட்டாள். அவள் சத்தம் போட்டு பேசியது பள்ளியறை பேச்சாக இல்லாமல் அதிர்ச்சியோடு எதிரொலி செய்யவே சுந்தரர் கொஞ்சம் பயந்தார். தூக்கம் வரவில்லைதான், அதற்கு கூப்பாடு எதற்கு என்று மெதுவாக சொன்னார். பார்வதியும் பிரக்ஞையடைந்து தன் குரலை தாழ்த்தி கொண்டாள். முன்னால் பஸ்மாசுரனுக்கு பயந்து கொண்டிருந்த போது தூங்காமல் இருந்த மாதிரி அல்லவா கண் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்போது எந்த ராஜேஷன் பயமுறுத்த வந்திருக்கிறான் இந்த இரவிலே என்று வேடிக்கையாக கேட்டாள் மீனாட்சி. இதற்கு சுந்தரர் பதில் ஒன்றுமே சொல்லவில்லை. அவருக்கு பஸ்மாசுர உபாக்கியானம் ஒரு பேய்க்கதை. ஆனால் அன்று அதை கேட்டதும் அவருக்கு பயம் நடுக்காவிட்டாலும் அவமானமாக இருந்தது. அந்த பெரிய தோல்வியை எண்ணி சுந்தரர் அந்த நாளில் வருந்திய போது மீனாட்சி தான், இது தோல்வியா, முன்பின் யோசியாது அசுரனுக்கு வரம் கொடுத்த சிந்தனா சூன்யம் என்று கருதி அதை மிகவும் மெருகான பாஷையில் சொல்லி சுந்தரருக்கு ஒருவாறு ஆறுதல் அளித்தார். ஏதாவது பேச வேண்டும் என்ற கருத்துடன், அகஸ்தியர் சுகமாக பொதிகை சென்றிருப்பார் அல்லவா இந்நேரம் என்று சுந்தரர் கேட்டார். இவ்வளவு நேரம் எதற்கு? மாலையில் புறப்பட்டவர் இந்த 12 காத தூரத்தை ககன மார்க்கத்தில் கடந்து செல்ல இவ்வளவு நேரம் எதற்கு? அவருடைய வரவு பார்த்து கொண்டிருக்கும் பத்தினி லோபமுத்திரையை ஏமாற்றாமல் பொழுதோடே போய் உறங்கியும் இருப்பார் என்று அழுத்தமாக சொல்லி நிறுத்தினாள் மீனாட்சி. ஆனால் அவள் எதிர்பார்த்தபடி இந்த ஹாஸ்யத்தை கேட்டு சுந்தரர் சிரிக்கவில்லை. அவள் பேசியதையே கேளாதவர் போல மேலும் தொடர்ந்து, நக்கீரனை அன்று பொற்றாமரை குளத்திலிருந்து கரையேற்றியதும் பேசாமல் இருந்திருக்க வேண்டும். அவனுக்கு இன்று இலக்கணம் உபதேசிக்க செய்ததை இப்போது நினைத்தால் மிகவும் சங்கடமாக இருக்கிறது என்று சுந்தரர் குழந்தையை போல் மீனாட்சியிடம் சொன்னார். தம் வெற்றி தோல்விகளை கூறி இன்ப துன்பத்தை பகிர்ந்து கொள்ளும் அந்த இடத்தில் எப்போதும் போலவே அவர் குழந்தையானார். ஏன் இப்படி உறங்காமல் கஷ்டப்படுகிறீர்கள்? நடந்த காரியம் நடந்து விட்டது. நானும் கூட அப்போதே சொல்ல நினைத்தேன். கீரனுக்கு இலக்கணம் தெரியாமலா அவனை சங்கத்தின் தலைமை ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள்? நீங்கள் அவனை எரித்ததும் போதாதென்று மேலும் மேலும் இம்சைப்படுத்துவானேன், இப்படி தூங்காமல் கஷ்டப்படுவானேன். சரி சரி உறங்குங்கள் என்று சொல்லி சுருண்டு கிடந்த புலித்தோலை இழுத்து அவர் உடலை நன்றாக போர்த்தினாள். அப்போதே யோசனை செய்யாமல் போனேன். சுந்தரர் மேலும் மேலும் பசலையாகி கொண்டே வந்தார். சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள் மீனாட்சி. யோசனை செய்திருக்க வேண்டிய சந்தர்ப்பம் இது ஒன்று மட்டும் இல்லையே. மன்மதரை நீங்கள் எரித்த போது நீங்கள் கொஞ்சம் யோசனை செய்திருந்தால் பாவம், அவனை இப்படி அங்கம் இல்லாமல் பிசாசு மாதிரி ஆவியாக அலைய விட்டிருப்பீர்களா? அவன் தலையெழுத்து,
அன்று நிஷ்டை களைந்து கண்ணை திறந்த போது உங்கள் நெற்றிக்கண் முதலாவதாக திறந்து விட்டது. அவனை சபித்து விட்ட நாமோ குழந்தை பெற்று ஒருவருக்கு ஒருவர் இணை பிரியாமல் இருப்பதில் ஒன்றும் குறையவில்லை. உங்களுக்கு நெற்றிக்கண் இருக்கும் தைரியத்தில் நீங்கள் யோசனை எதற்கு என்றே முடிவு கட்டிவிட்டது போல் தோன்றுகிறது. உலகத்தில் உங்கள் கண்ணால் முதலில் எரிந்து சாம்பலானது உங்கள் சிந்தனா சக்திதான். மீனாட்சி அடுக்கிக் கொண்டே போனாள். சுந்தரர் தாம் எந்த எண்ணங்களை எண்ணி உள்ளுக்குள்ளேயே அவதிப்பட்டு கொண்டிருந்தாரோ அவற்றையே அவள் வெளிப்படையாக சொல்லிக் கொண்டு வந்தாள். சுந்தரருக்கு மனவியாகூலம் தரும் அந்த செய்திகள் மீனாட்சி வாயிலிருந்து வெளிப்படும் போது வேதனை அதிகப்படுத்துவது போல பட்டது. மீனாட்சி நக்கீரன் கடைசி வரையில் தாம் சொன்னதை பிழை என்று ஒப்புக்கொள்ளவே இல்லை என்று தாம் மறைத்து வைத்திருந்த விஷயத்தையே சொல்லிவிட்டார் சுந்தரர். இதையே தம் காதில் படும்படியாக சங்கத்தில் யாரேனும் சொல்லிவிடுவார்களோ என்று பயந்துதான் நக்கீரனை எரித்த மறு வினாடியில் அந்த இடத்தை விட்டு உடனே வெகு வேகமாக அவர் தம் இருப்பிடத்திற்கு வந்து விட்டார். பார்வதி அந்த விஷயத்தின் மறு காட்சியை சுட்டி காண்பித்தாள். நீங்கள் சொன்னது சரி என்று நீங்களும் அவனுக்கு கடைசி வரையில் நிரூபிக்கவில்லையே. பேசினால் சம்பாஷணை செய்தால் தூக்கம் குறையும் என்ற உலக அனுபவம் சுந்தரர் விஷயத்தில் தலைகீழா சரி. பேசினால் சம்பாஷணை செய்தால் துக்கம் குறையும் என்ற உலக அனுபவம் சுந்தரர் விஷயத்தில் தலைகீழாக இருந்தது. பார்வதி ஒன்றையும் கவனியாமல் சுந்தரனுடைய துயரம் தேங்கிய முகத்தையும் அந்த இருட்டு நேரத்தில் காண முடியாத நிலையில் பேசிக்கொண்டே போனாள். பரணர் இருக்கிறாரே, அவரே வாய் துடுக்காக ஞான பூங்கோதையின் கூந்தலில் உள்ள இயற்கை மனத்தை உண்மை என நிரூபிக்க வேண்டும் என்று கூட கேட்டிருப்பார். ஆனால் எதையும் கவனியாமல் சம்ஹாரத்துக்கு சித்தமாக இருக்கும் உங்கள் நெற்றிக்கண் முன் யார்தான் என்ன செய்ய முடியும்? ஆனாலும் இந்த பரணரும் கபிலரும் இந்த கீரனும் என்னை பற்றி அன்று முதல் என்ன நினைத்திருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாது. நக்கீரனை எரித்த அன்று நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையுமே தருமி வந்து என்னிடம் சொன்னான். அதாவது மேலும் மேலும் பேசிக்கொண்டே நேரத்தை தூங்காமல் கழிப்பதை விரும்பாத மீனாட்சி விஷயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டுவதற்காக, நாம் தமிழ்நாட்டுக்கு வந்த பின் நீங்கள் சங்கடப்படுவது இப்போதுதான். இனியாவது உங்களை இன்னார் இப்படிப்பட்டவர் என்று அவர்கள் தெரிந்து நடந்து கொள்ளுவார்கள். நீங்களும் அவர்கள் வழிக்கு போக வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் சுந்தரருடைய மனவெளியிலோ தருமி சொன்னதெல்லாம் இரண்டாவது முறை நாடகம் போட்டது. அந்த நாடக காட்சி. சுந்தரர் சங்கத்தை விட்டு வெளியே போய்விட்டார். குற்றம் குற்றமே என்ற சொற்கள் இன்னும் எதிரொலி செய்வது நிற்கவில்லை. ஆனால் வெப்பம் தாங்க மாட்டாமல் நக்கீரன் கையையும் காலையும் உதறிக்கொண்டே பொற்றாமரை குளத்தில் போய் குதித்து விட்டான். சுந்தரரின் நெற்றியிலிருந்து பாய்ந்த அந்த தீ தண்ணீரில் அவிந்து விடுமா? குளத்தில் குதித்தும் அவனுடைய பதைப்பு நிற்கவில்லை. தீப்பட்ட பாகத்தில் தண்ணீர் படவே கீரனுடைய உடம்பெல்லாம் கொப்புளங்கள் வெடித்து விட்டன. அவற்றை உறுத்தும் தாமரை கொடிகளிடையே காந்தல் பொறுக்க மாட்டாமல் நீந்தி கொண்டிருந்தான். சங்கப்புலவர்களுக்கு என்ன செய்வது என்றே தோன்றவில்லை. கீரனை கொண்டு வந்து கரையில் வைத்தால் அவன் வெந்து நீராகி போய்விடுவான். தண்ணீருக்குள்ளோ காந்தலும் உயிர் போகாத அவஸ்தையும். எல்லா புலவர்களும் சுவற்றை பிடித்து கொண்டு நின்றனர். ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த தருமியின் கண்களில் கண்ணீர் பொங்கியது. அவனுடைய நெஞ்சம் திக் திக் என்று அடித்து கொண்டிருந்தது. யாரும் காணாத விதமாக அதை துடைத்து விட்டு நின்றான். இந்த கூட்டத்தை விட்டு சற்று பின்புறமாக தள்ளி இருவர் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்த வண்ணம் மிகுந்த ஆலோசனையுடன் நின்று கொண்டிருந்தார்கள், பேசிக் கொண்டிருந்தார்கள். சங்கத்து சான்றோர்களில் உயர் பதவி வகிக்கும் அந்த இருவருடைய பேச்சுக்களையும் தருமி மற்றும் இரண்டொரு புலவர்களும் கவனித்துக் கொண்டிருந்தனர். தருமிக்கு 1000 பொன் கொடுக்க வேண்டும் என்றால் சுந்தரர் தம் கையிலிருந்தே கொடுத்திருக்கலாம். இந்த அவஸ்தையெல்லாம் நேருவாடேன் பாட்டு எழுதி கொடுத்து அதில் குற்றம் இருக்கிறது என்று கீரனார் சொல்ல போக அவருக்கு கோபம் வர, கீரர் படும் கஷ்டத்துக்கு என்ன செய்வது என்று பொறுமை இல்லாமல் கேட்டார் பரணர். கபிலருடைய புருவங்கள் நெறிந்து சுருங்கி கொண்டிருந்தன. ஆனால் அவருடைய முகத்தில் சாந்தம் குலையவில்லை. ஏதோ ஆழ்ந்த உண்மையை வேதனையின் நடுவே தேடுவது போன்ற பாவம் அவருடைய முகத்தில் பிரதிபலித்தது. பரணருடைய பேச்சை கேட்டு முகத்தை சற்றும் திருப்பாமலேயே சுந்தரரிடம் புலவர்கள் எல்லாரும் போய் கீரனை காப்பாற்ற சொல்ல வேண்டியதுதான், வேறென்ன செய்வது என்றார். முதலில் சங்கப்பலகை வேண்டும் என்று அவரிடம் நம் புலவர்கள் முறையிட போன நாள் முதல்
நம் புலவர்களுக்கு சுந்தரரிடம் எடுத்ததற்கெல்லாம் போவதுதான் வளமையாகிவிட்டது. சுந்தரரும் கூட இங்கு வந்து போவது நித்திய நியமமாகிவிட்டது என்று பரணர் கூறிய போது நக்கீரரின் அவஸ்தையை வந்து ஒரு புலவர் பரிதாபமாக கூறினார். போனால் அவர் கோபம் தணிந்து வருவார் என்று நினைக்கிறேன். கோபப்பட்ட மறுவினாடியில் அவர் எத்தனையோ அசுரர்களையும் கூட மன்னித்து அருள் செய்திருக்கிறார் என்று கூறினார் பரணர். இதை கேட்ட கபிலர் ஏளனமாக புன்னகை செய்து கொண்டே புறப்படுங்கள் என்று சொன்னார். அவருடைய கோரமான புன்னகையை கண்ட தருமியின் உள்ளம் கூசியது. நல்ல வேளையாக இந்த இடத்தில் சுந்தரர் இல்லை என்று நினைத்துக் கொண்டு புலவர்களை பின்தொடர்ந்து கோவிலை நோக்கி நடந்தார். கோபத்தின் விளைவு யுகம் யுகமாக முத்திரை போட்டு விட இருந்ததை தடுக்க சுந்தரருக்கு தெய்வாதீனமாக இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர் கைவசம் இருக்கும் மன்னிப்பு நக்கீரனுக்கு மட்டுமல்லாமல் அவருக்குமே பாதுகாப்பு அளிக்க பயன்படுத்தப்பட்டது. அவர் புலவர்கள் சந்தியில் வந்து வேண்டிக் கொள்ளவும் யாதொரு மறுப்பும் கூறாமல் அப்படியே எழுந்து பொற்றாமரை குளத்துக்கு வந்தார். அங்கே போய் நக்கீரனை கண்டதும் அவருடைய மனதில் சற்று அட்டம் ஜனித்தது. அந்த பலவீனத்தை மறைக்க முயன்ற போது அவர் உள்ளத்தில் பின்னும் அகங்காரம் பிறந்து சீறியது. நக்கீரனை அதோடு விட்டுவிட அந்த ஊழி கூத்தருக்கு மனம் வரவில்லை. கீரனே! புலவர்கள் அஞ்சி ஒடுங்கி தலை தாழ்ந்து பின் நின்றார்கள். கபிலருக்கு ஒரு பெரிய பயம். நக்கீரனை தான் செய்தது குற்றம், சொன்னது பிழை என்று ஒப்புக்கொள்ளும்படி கேட்டுவிட்டுத்தான் அவரை காப்பாற்றுவாரோ சுந்தரர் என்று எண்ணி நெஞ்சம் கலங்கினார். அவருடைய கண்கள் கோவையாக சிவந்திருந்தன. கீரன் சுந்தரரை நோக்கி ஒன்றும் சொல்லாமல் கை கூப்பினான். கபிலர் இதை கண்டு மௌனமாக தலை குனிந்து நின்றார். கீரனே, நீ துதிக்கும் அந்த காலத்தீசர் மீது நேரிசை வெண்பாக்களால் ஒரு அந்தாதியை இப்போதே பாடினால் உன்னை கரையேற்றுவோம் என்றார் சுந்தரர். கபிலர் மனம் மகிழ்ந்தது. பின் நிகழ இருக்கும் காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டியது அனாவசியம் என்று அவருக்கு தோன்றியது. கீரன் தண்ணீரில் இருந்தவாறே காலத்தி ஈசரையும் கைலாச பதியையும் துதித்து பாடினான். இந்த அந்தாதியை சிவன் சொல்லாமல் யார் சொல்லி இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் பாடக்கூடியவன் கீரன். ஆனால் இப்போது இந்த அந்தாதி கீரனை காப்பாற்றும் தோணியாக உதவியது. சுந்தரருக்கும் தம்மை தப்புவித்துக் கொள்ள இதைவிட வேறு உபாயம் என்ன இருக்கிறது? அந்தாதி பாடி முடித்ததும் சுந்தரர் தம் வழக்கரத்தை கீரனை நோக்கி நீட்டினார். நக்கீரன் இருக்கும் இடம் வரைக்கும் கரம் நீண்டது. அவன் காந்தத்தினால் ஆகர்ஷிக்கப்பட்டவனை போல மேலே கிளம்பி வந்து சுந்தரருடைய கரத்தை பற்றினான். அவருடைய கரம் பழைய நிலைக்கு வந்தது. கீரன் கரை சேர்ந்தான். எல்லாம் ஜாலவித்தியை போல் ஒரே அதிசயமாக இருக்கவே புலவர்கள் அஞ்சி ஒடுங்கி கை கட்டி வாய் புதைத்து நின்றார்கள். கபிலருடைய சாந்தம் பரவிய முகத்திலே ஒரு புன்னகை சிறிது சலனம் உண்டாக்கியது. அவர் தம் சிரிப்பை அடக்கி கொண்டு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தார். நக்கீரன் கூப்பிய கரங்களை எடுக்கவில்லை. சுந்தரர் ஒருமுறை அவரை கூர்ந்து பார்த்தார். அவருடைய கண்கள் கூசின. முகத்தை சுழித்துக் கொண்டு கீரனுடைய தலைக்கு மேல் தம் கையை உயர்த்தி ஆசி சொல்லிவிட்டு உடனே தாமதியாமல் அவ்விடத்திலேயே அந்தர்தானம் ஆகிவிட்டார். கீரனோடு அதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சுந்தரர் போய்விட்டார். கீரனுடைய மேனியில் புண்பட்ட வடுக்களே தெரியவில்லை. உடலில் சுட்ட வடுக்கள் என்னவோ மறைந்து விட்டன. மற்ற புலவர்கள் மகிழ்ச்சியால் ஆரவாரிக்க கபிலர் அவனுடைய கையை பற்றி கொண்டே சங்கத்துக்குள்ளே நடந்தார். அன்றைய தினம் தமிழ் ஆய்வதற்கு நேரமில்லை. ஏனென்றால் மாலை நேரம் ஆகிவிட்டது. சங்கத்தார் சபை கலைந்து வீட்டிற்கு புறப்பட்டனர். கடைசியில் எஞ்சி நின்றவர்கள் கபிலர், பரணர், நக்கீரன், தருமி ஆகிய 4 பேருமே. தருமி கீரனுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு எழுந்தான். கீரனுக்கு சிரிப்பாக இருந்தது. எல்லாம் நால்வரும் மெதுவாக கட்டடத்தை விட்டு வெளியே வந்தனர். வயது முதிர்ந்த கபிலர் தள்ளாடி தள்ளாடி நடந்தார். மேல்வானத்தை அவர் கண்கள் ஏறிட்டு பார்த்து கொண்டிருந்தன. பரணர் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார். தருமி அஞ்சி ஒடுங்கி பின்னோடு வந்து கொண்டிருந்தார். சங்கத்தின் ஆரம்ப காலம் ஓரிடையூறு இல்லாமலே நடந்து வந்தது. ஒரு நாள் இந்த புலவர்கள் ஒன்று கூடி போய் தம் காரியத்தை பேசாமல் கவனித்துக் கொண்டிருந்த சுந்தரரை சங்க பலகை செய்து தர வேண்டும் என்று கேட்டார்கள். அதிலிருந்து சங்கத்தின் தமிழாராய்ச்சியில் கூட அவர் சொன்னதையே வேதவாக்காக ஒப்புக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. பார்த்தீர்களா? ஒரே ஒரு நிமிஷம்.
சாரி அதிலிருந்து சங்கத்தின் தமிழாராய்ச்சியில் கூட அவர் சொன்னதையே வேதவாக்காக ஒப்புக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. பார்த்தீர்களா? பள்ளி அறையிலே வைத்து ஒருவன் தன் மனைவியின் நகத்துக்கு கூட இயற்கை மனம் இருக்கிறது என்று புகழலாம். அப்படிப்பட்ட விஷயங்களை அந்த உலகில் இருந்து பெயர்த்து கொண்டு வந்து பௌதீக சாஸ்திர உண்மையாக்கிவிட சுந்தரர் இவ்வளவு பயங்கரமான நடவடிக்கையை கை கொண்டது எனக்கு மிகவும் அருவருப்பாக இருக்கிறது என்று பேசிக்கொண்டே போனார் பரணர். கபிலர் சிரித்துக் கொண்டு, கீரன் பிழைத்து வந்ததனால் உமக்கு இந்த துணிவா? கலையுலகத்தில் எப்படிப்பட்ட செல்வாக்கெல்லாம் நுழைந்து அதிகாரம் பெறுகிறது என்று பார்த்தீர்களா? இதற்கு காரணமாக இருந்தது கீரனையும் நம்மையும் சேர்ந்த புலவர்கள் தான் என்பதையும் மறந்து விடாதீர்கள் என்று நீளமாக பேசினார். சென்ற 2 நாட்களிலும் அவர் ஒரே தடவையில் இத்தனை சொற்களை சேர்த்து பேசினது இல்லை. அவருடைய ஒவ்வொரு சொல்லிலும் காணல் நெருப்பு பறந்து கொண்டிருந்தது. கீரன் ஒன்றுமே பேசவில்லை. தர்மியின் முகத்தில் ஏதோ தெம்பு காணப்பட்டது. புலவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை எல்லாம் சுந்தரருக்கு படும்படியாக சொல்லிவிட்டால் தான் என்ன என்று நினைத்தான். சுந்தரரால் இனி புலவர்களை என்ன செய்ய முடியும் என்ற துணிவுதான் அவனுக்கு. கபிலரும் பரணரும் பேசிய சொற்களை அவனுக்கு ஏற்கனவே யாரோ சொன்னது போலவோ அல்லது தானே நினைத்தது போலவோ ஒரு பிரமை தட்டியது. புலவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டே வந்தான். பரணர் சுந்தரர் கீரரை கரையேற்றியதும் அங்கே ஒரு க்ஷணம் கூட நிற்கவில்லை. கீரரை பார்த்து வேறு ஒன்றும் கேட்க கூட இல்லையே என்று வியப்போடு கேட்டார். கேட்கவா? எதை கேட்பது? இவை கபிலருடைய வார்த்தைகள். தர்மி வந்து சொன்ன செய்தி அனைத்தும் சுந்தரருக்கு அவிந்த சினத்தை கிளறி விட்டதை ஒழிய தர்மி நினைத்தது போல ஒன்றையும் அறிவுறுத்தி விடவில்லை. அந்த கோபாக்கினியில் கீரனுக்கு இலக்கணமும் உபதேசிக்க செய்து விட்டார். அவருடைய துயர நெருப்பை மற்றொரு நெருப்பு வந்து அணைக்குமா என்று நினைத்து பார்க்கவில்லை அவர். இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. குளிர்காற்று சாளரத்து வழியே பாய்ந்து வீசியது. மீனாட்சிக்கு சற்று குளிர் நடுங்கியது. ஆனால் சுந்தரரின் உடம்பிலோ ஓர் உணர்வும் இல்லை. அன்று பகலும் அதற்கு முதல் நாளும் நடந்த நிகழ்ச்சிகள் அழித்தொழிக்க முடியாத கோர சித்திரங்களாக அவருக்கு தோற்றமளித்துக் கொண்டிருந்தன. விர் என்று ஜன்னல் வெளி வீசும் காற்றின் ஓலத்தில் நக்கீரன் சொன்ன குற்றம் குற்றமே என்ற சொற்கள் எரிச்சலாக கேட்டுக்கொண்டிருந்தது சுந்தரருக்கு. தம்மை பிணைத்திருக்கும் மீனாட்சியின் கைகளை விடுவித்தார். இப்போது மீனாட்சியின் கை அவருடைய நெற்றியை தொற்றுக்கொண்டே வந்தது. ஒரே ஒரு நிமிஷம் பிளீஸ். சாரி. குற்றம் குற்றமே என்ற சொற்கள் எரிச்சலாக கேட்டுக்கொண்டிருந்தது சுந்தரருக்கு. தம்மை பிணைத்திருக்கும் மீனாட்சியின் கைகளை விடுவித்தார். இப்போது மீனாட்சியின் கை அவருடைய நெற்றியை தொட்டுக்கொண்டே வந்தது. நெற்றியில் காலவாயாக கொதித்து கொண்டிருந்த அந்த கண்ணில் சூடு சற்று குறைந்திருந்ததை ஸ்பரிசத்தில் உணர்ந்து கொண்ட கயற்கண்ணி அகங்காரம் இம்மட்டாவது குறைந்ததே என்று சந்தோஷப்பட்டாள். ஆனால் அவருடைய உடல் இயற்கைக்கு மாறான சூட்டுடன் பொரிந்து கொண்டிருந்ததும் அவருடைய மார்பின் துடிப்பின் வேகமும் அவளுக்கு மிகுந்த பயத்தை அளித்தன. சுந்தரர் மனச்சாந்திக்காக வெளியே வந்தார். எழுந்து பள்ளியறையை விட்டு வெளியே வரும்போது மீனாட்சி, எங்கே உடம்பையும் மனசையும் ஏன் இப்படி அலட்டிக் கொள்ளுகிறீர்கள்? இனிமேல் சங்க விவகாரம் ஒன்றுக்கும் நீங்கள் போக வேண்டாம் என்றாள். மீனாட்சி இப்படி சொல்லும் போது சுந்தரரால் சகிக்க முடியவில்லை. ஆனால் கீரனுடைய சொற்களையே மாறி மாறி நினைவுபடுத்தி கொண்டு கஷ்டப்பட்டவர் அவருடைய உபதேசத்தையே அனுஷ்டிப்பது என்று உடனே பிரதிஜை செய்து கொண்டார். தம் உணர்வற்று சுந்தரர் வெளிவாசலுக்கு வந்தார். அங்கே சன்னதியின் படியின் மேல் வெள்ளையாக ஒரு மூட்டை இருந்தது. சற்று குனிந்து பார்த்தார். அவர் முதல் நாள் பாட்டெழுதி தருமிக்கு வாங்கி கொடுத்த பொற்கிளி. சுந்தரர் திடுக்கிட்டு போனார். தருமியும் கூட பொற்கிளியை வேண்டாம் என்று கொண்டு வந்து என் முன்னாலேயே வைத்து விட்டான். அவருடைய வாய் முணுமுணுத்தது. அவரால் நிற்கவே முடியவில்லை. பழையபடியும் பள்ளியறைக்கு வந்து படுக்கையில் தொப்பென்று விழுந்தார். பயந்தடித்து கொண்டு எழுந்த மீனாட்சி அவர் தலையை எடுத்து தன் மடியில் வைத்துக் கொண்டு அவருடைய உடம்பையும் நெற்றியையும் தொட்டு பார்த்தாள். உடம்பில் ஒரே வேர்வை,
நெற்றிக்கண் கைலாச பர்வதத்தின் பனிக்கட்டியை போல குளிர்ந்து போயிருந்தது. நெற்றிக்கண் கைலாச பர்வதத்தின் பனிக்கட்டியை போல குளிர்ந்து போயிருந்தது. அதே சமயத்தில் தான் விடிந்து விட்டது என்பதற்கு அடையாளமாக எங்கோ ஒரு சேவல் கூவியதும் கேட்டது. நன்றி. இது வெளியானது கலைமகள் பத்திரிகையில 1946 வருஷம். நன்றி, நன்றி காளி, ரொம்ப அழகா வாசிச்சீங்க. மீரா, நீங்க பேசுறீங்களா இந்த கதையை பத்தி? நான் எதுவும் சொல்ல வேணாம், நீங்க பேசுங்க. கோமதி, நீங்க சொல்லுங்களேன். ஓகே. மச்சு, நீங்க கேட்டீங்களா ஃபுல்லா கதைய? ஓகே. காளி, நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஸ்ட் பேசுறீங்களா? ஓகே. ஒரு நெக்ஸ்ட் பேசுறேன். மச்சு முடனா பேர்ல தொழில் யாராவது பேசுறதுன்னா வாங்க. நீங்க முதல்ல கூட பேசுங்க. இதுல வந்து வழக்கமா கடவுள் நம்ம பார்த்த படத்துல, அதுவும் சிவாஜியும் இவரும் நடிச்ச படத்துல பாத்தீங்கன்னா, அறிவுக்கு நான் அப்படி அப்படி அறிவுக்கு அப்படின்னா நான் இப்படி ஒரு கேள்வி வரும் தெரியுமா? அந்த மாதிரி ஏதோ சுந்தரர் ஏதோ பெரிய ஆளு மாதிரியும், இவர் வந்து ஒண்ணுமே தெரியாதவர் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப இதுவா இருக்கும். அது பெரிய அவர் என்ன செஞ்சாலும் கரெக்ட். சிவாஜியோட கேரக்டர் வந்து எது செஞ்சாலும் கரெக்ட். தர்மி வந்து ஒரு ஜோக்கர், அவ்வளவுதான், அப்படிதான். அவருக்கு அறிவு இருக்கு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே வராது. ஆனா இந்த அவருக்கு மேபி அவருக்கு ஒரு அறிவு வந்து கம்மியா இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனா இதுல வந்து அதே அந்த கதையை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு கற்பனையில கொண்டு போயிருக்கிறார். அது அப்படி உண்மையா நடந்தும் இருக்கலாம். ஏதாவது நம்ம ஆபீஸ்லயே பார்ப்போம், ஒரு ஹையரப் வருவாரு, அவருக்கு நம்ம செஞ்சது புரியலன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம செஞ்சதை குறை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சது கரெக்ட் தான் அப்படிங்கிறது வந்து யாராவது வேற யாராவது இன்னொரு ஹையரப்ப சொல்லும்போது அதோடைய ஒரு பூசி முழுகுவாங்க. அது கிட்டத்தட்ட இங்க அதுல அப்படியே வந்து அந்த அந்த பீரியட்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கார்பரேட் கல்ச்சர் இது மாதிரி எதுவுமே இல்லை. ஆனா எல்லா இடத்துலயும் மனிதர்கள் வந்து மனிதர்கள் தான். மனிதர்களுடைய அகம்பாவம் எப்படி இருக்குங்கிறதான் ஒரு அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த தான் ஒருத்தரை டெர்மினேட் பண்ண முடியுங்கிற ஒரு இதோடு சேர்த்து இதை வச்சுக்கலாம். அவருக்கு வந்து நெற்றிக்கண் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சிவனுக்கு வந்து அது வந்து அவரோட அறிவையே மழுங்கடிக்குது அப்படிங்கிறது பார்வதி சொல்றான். இந்த பார்வதி வந்து அந்த திருவிளையாடல் படத்துல பார்வதி ஒன்னும் தெரியாத பொண்ணு, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவ வந்து போய் திட்டு வாங்கிட்டு தான் வருவா, அப்பா வீட்டுக்கு போயிட்டு சண்டை போட்டுட்டு திட்டு வாங்கிட்டு வருவான், அப்புறம் சாபத்தையும் வாங்கிக்குவான், அப்படிதான். ஆனா இந்த கதையில பார்வதி செம்ம கிளவர் அண்ட் இன்டெலிஜென்ட் கேர்ள். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறதுங்கிறது கிளியரா வாழைப்பழத்துல ஊசி ஏத்திக்கிட்டே இருக்கிறான். நீ பண்ணது தப்பு புருஷா, நீ பண்ணது ரொம்ப தப்பு, ஏன் இப்படி கோபக்காரனா இருக்கிற, இந்த கோபத்தினால உன் புத்தியும் தானே கெட்டு போகுதுன்னு. அதுல இன்னொரு நடுவுல ஒரு வரி பாருங்க. இதுல ஒரு ஒரு வரியுமே பேசலாம், ஒரு ஒரு டைலாகுமே பேச வேண்டிய டைலாக் தான். ஒன்னொன்னுலயும் ஒரு ஒரு விஷயங்களை வந்து பூட்டி 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 வச்சுட்டு இருக்காரு. கதை வந்து ஃபர்ஸ்ட் அவிழும் போது ஃபர்ஸ்ட் வந்து நெற்றிக்கண் வந்து கொதிக்கிறத பாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து எந்த அசுரன் இப்போ உங்களை தொந்தரவு பண்றாரு, அந்த டைம்ல நீ கஷ்டப்பட்டல, அந்த டைம்ல நீ பயந்தல, அதே மாதிரி இப்ப பயப்படுற அப்படின்னா சொல்லி காட்டுறது, குத்தி காட்டுறது. ஏய், நீ எல்லாம் அவ்வளவு பெரிய வீரர்லாம் கிடையாது, சும்மா இரு அப்படின்னு அந்த மாதிரி குத்தி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ப ஏன் இப்படி இருக்கிறாங்க, அப்புறம் போய் அவரோட கோபத்தை தாங்க முடியாம போய் சுடுகாட்டுல ஆடின சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருக்கிற பழங்கடா தூக்கி அடிக்கிறது, அவ்வளவு ஒரு கோபக்காரனா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நமக்கு தமிழ்ல ஒரு பழமொழி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். உண்மையாவே புத்தி மட்டும்தான் இவனுக்கு. உனக்கு புத்தி வந்து இதனாலதான் கெட்டு போகுது, உனக்கு இருக்கிறது நீ பெரிய நீ வந்து பெரிய பலம் நினைச்சிட்டு இருக்க, ஆனா அதனாலதான் உனக்கு அழிவே இருக்கு, அதுதான் உன்னுடைய அறிவை மழுங்கடிக்குது அப்படிங்கிறது. மூன்றாவது கண் நெற்றிக்கண், அறிவு கண். அது திறந்த உடனே அப்படியே தீட்சணியம் வெளியில வந்துரும், அப்படியே நெருப்பு வெளியில வரும். நெருப்புங்கிறது வந்து அறிவின் இது அப்படி இப்படின்னா ஏதோ கதையெல்லாம் விடுவாங்க. ஆனா இந்த கதையில எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டாரு அழகிரிசாமி. இவரு அதுக்கப்புறம் கபிலர் போய் சாரி அகஸ்தியர் போயிருப்பாரா அப்படின்னு, உன்ன மாதிரியா பொன்னாடி கூட கவனிக்காம அகஸ்தியர் நேரத்துக்கு அவன் தர்ம பத்தினிய காக்கா வைக்காம இவ்வளவு தூரம் போயிருப்பாரு.
இதுல எதுக்கு அகஸ்தியர் வராரு அப்படின்னா வந்து கபிலருக்கு ம், தமிழ் இலக்கணம் சொல்லி கொடுக்கறதுக்கு வராராம். ஏற்கனவே இலக்கணம் தெரிஞ்சுதான் சங்க பலகை சங்கம் நடந்துட்டு இருக்குது. ஏதோ அவர் தெரியாத மாதிரி ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு மேலும் 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 தப்பு பண்ணிக்கிட்டே போறது. வேற வழி இல்லை, இவர் நெற்றிக்கணை திறந்து எல்லாரும் எரிச்சிருவாருங்கிற அந்த பயத்தினால வேற வழி இல்லாம எல்லாரும் பேசாம பொறுத்துட்டு இருக்காங்க. ஒரே நாள்ல சொல்லி கொடுத்துட்டாரு. மாணவரும் ஒரே நாள் சொல்லி, ஏன்னா ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சதுதான். அகத்தியருக்கும் தெரியும், கபிலருக்கும் தெரியும்னு. கபிலருக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஆனா ஒரு தடவை கேட்டுக்கணும்னு சொல்லி. ஏன்னா வேற வழி இல்லை, மாஸ்டர் வந்து நீங்க இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னும் போது பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. அப்புறம் நடுவில் நடுவில் கபிலர் வந்து நம்மகிட்ட சிரிப்பு சிரிக்கிறது, எதுவுமே பதிலே பேசாம இருக்கிறது. இந்த பண்ண கூத்துக்கெல்லாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியல, நீ ஆடுற ஆடு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காது. அந்த அது எதுவுமே டயலாக் இல்லாமே அவரோட பார்வையிலே வெளிப்படுத்தி கொண்டு வர்றது எல்லாமே அவ்வளோ அழகா கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆஹ் சரி, பொற்றாமரை குளத்துல விழுந்தவரை போய் திருப்பி எல்லாரும் போய் கூப்பிட்ட உடனே வராரு. வந்ததுக்கு அப்புறம் பொற்றாமரை குளத்துல இருந்து தூக்கி விடும் போது பார்த்த உடனே அப்படியே தூக்கி விட்டா தன்னோட கௌரவம் என்ன ஆகுது, அதனால ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பனிஷ்மெண்ட், ஒரு அந்தாதி பாடுன்றார். அந்தாதி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். நக்கீரர் அது யார், அதுல வர டயலாக், அடுத்த டயலாக் அதான் சூப்பர். யாரு எப்போ கேட்டிருந்தாலும் அவர் பாடியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான விஷயம். சும்மா கையை தூக்கி விட்டு நான் தூக்கி விட்டா என்ன அர்த்தம், நான் பண்ண தப்பு தான், சரி நீ ஏஞ்சி வா அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். நான் சொல்றேன் நீ இது செஞ்சாதான் நான் உன்னை தூக்கி விடுவேன் அப்படின்றாரு. கையை நீட்டி ஒரு மாயாஜாலம் பண்றது. இந்த மாயாஜாலம் தான் நிஜமா நடந்ததா இல்லையா தெரியாது. இந்த மாயாஜால கதைகளும் மாயாஜாலங்கள் மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த சமூகத்தையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு. இந்த பயம் அதெல்லாம். ஆனா அந்த மாயாஜாலத்தை வந்து உடைச்சிருக்கிறாரு. அதனால ஒரு இடத்துல வந்து போனா போதும் அந்த மாயாஜாலத்தை விட்டுறாரு. அப்படியே நெருப்புல இருந்து தண்ணிக்குள்ள போனோம்னா கொப்பளம் எழுந்திருக்குது அவருக்கு, அப்படியே துடிக்கிறாரு. தண்ணிக்குள்ள போடுதா, தண்ணியில இருந்து மேல வந்தாலும் எரிச்சல், தண்ணிக்குள்ள போனாலும் கொப்பளங்கள். இந்த நிலைமையிலதான் ரொம்ப கஷ்டப்படுறாரு நக்கீரர். அது வேற வழியில வந்து புலவர்கள்லாம் போய் கூப்பிடுறாங்க. ஆனா தூக்கி விட்ட உடனே அப்படியே எதுவுமே இல்லாம, எந்த வடுவும் இல்லாம அந்த அதெல்லாம் போயிடுது. அவருக்கான நெருப்பு சுட்டது எல்லாமே போயிடுது. இது ஒரு மந்திரம் மாதிரி இருந்தது. அதை பார்த்து எல்லாரும் பயந்து நடுங்கி வாயை மூடிட்டு. அதாவது கபிலர் வந்து இவர் பண்றது கூத்து அப்படின்னு தெரியுது, இது சரியில்லைன்னு தெரியுது, பார்வதிக்கும் தெரியுது. இருந்தாலும் பவர், ஒரு மேஜிக்கல் பவர் அதை வச்சுக்கிட்டு இவர் பண்ற அந்த கூத்து வந்து வேற வழியே இல்லை. கபிலர் சிலர் ஒழுங்கா போயிட்டு இருந்தது, நாமளா போய் தலைவிட்டு கெடுத்துக்கிட்டோம். ஒரு சங்க பலகை செஞ்சு கொடு, நீ போய் சுந்தரர் கிட்ட நம்ம புலவர்கள்லாம் கேட்டதுனால வந்த வேணா, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கு ஒரு தடவை மூக்க நுழைச்சிக்கிறாரு. இங்க வந்து இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம், அது பள்ளி அறையில நீ உன் பொண்டாட்டி கூட என்ன வேணாலும் பேசிக்கோ, அந்த விஷயத்த கொண்டு வந்து இங்க வந்து பேசி பப்ளிக் ஆக்கி அதெல்லாம் வந்து கொண்டு வந்து பண்றது வந்து அரசரையும் சேர்த்துதான். இதுல அரசர் வந்து அதை கேட்டதா சொல்லல. ஆனா பள்ளி அறையில கேட்டாலும் அரசரோட இது வந்து தனியா விட்டுட்டு போறாங்க. ஆனா வந்து இங்க நடுவுல சுந்தரர் உள்ள வரும்போது அந்த பிரச்சனை வந்து ஜாஸ்தியாயிடுது அப்படிங்கிறதுதான். ஜாஸ்தியாயிடுது. அதுல அந்த கடைசியா எல்லாம் இவ்வளவுலாம் நடந்ததும் அவருக்கு நெற்றிக்கண் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்குது. கடைசியா எப்ப அடி விழுதுன்னா, நீ வந்து ஜோக்கர் ஒண்ணும் இல்லாத ஒரு ஆளு அப்படின்னு நினைக்கிற தருமி கொண்டு வந்து அந்த இது வந்து வச்சுட்டு போயிடுறாருல்ல. ஆஹ் வந்து கொடுத்த பரிசுல வந்து கொண்டு வந்து இவர் வீட்டு முன்னாடி வச்சுட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு வந்து பெட்ல உழறவர் தான். அதுக்கப்புறம் நெற்றிக்கண் வந்து கைலாத பருவத்தின் பனிக்கட்டை போல குளிர்ந்து போயிருந்தது அப்படின்னும் போது, அந்த நேரத்துல அதுக்கு அடுத்த லைன் இன்னும் சூப்பர். இந்த சமயத்தில் விடிந்து விட்டது என்ற அடையாளமாக சேவல் கூவியது. இல்ல, இதுல என்ன தோணுதுன்னா, உண்மையான விஷயம் வந்து இந்த மாதிரியானது அகத்தியர் அகத்தியர் தான். அது சமஸ்கிருதத்துல இருந்துதான் உங்களுக்கு தமிழ் இலக்கணமே வந்ததுன்னு ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அகஸ்திய முனி வந்து சமஸ்கிருத முனி, அவர் வந்தாரு, இந்த தொல்காப்பியர் வந்தாரு, இப்படிலாம் அதுக்கு இது மாதிரி எல்லாத்துலயுமே வந்து சமஸ்கிருதம் இருக்கு அப்படிங்கிறதுடைய ஒரு வெளிப்பாடா இது தோணுது. இது வந்து உங்களுக்கு இந்த சுந்தரருடைய நெற்றிக்கண்ணை வச்சு மிரட்டலாம், நெற்றிக்கண் குளிர்ந்து போன உடனே சேவல் கூவி விடிந்தது அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாம் என்னைக்கு நம்ம தூக்கி போடுறோமோ அன்னைக்குதான் தமிழர்களுக்கு விடிவுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. காலி நீங்க பேசுங்க. மீரா உங்களுக்கு பேச முடியுமா? ஒரு நிமிஷம் காலி. கோமதி காளி பேசட்டும். ஓகேம்மா, தேங்க்யூ. ஒரு சில
இந்த வடமொழி சொற்கள் அப்போது பயன்பாட்டுல அதிகமா இருந்ததாக தெரிகிறது. அந்த வடமொழி சொற்கள்லாம் வந்து மேபி ஏன்னோ தெய்வம் அப்படின்னு வரும்போது, மத காரியங்களுக்காக வரும்போது இந்த வடமொழி சொற்கள் தான் அதிக பயன்பாட்டுல இருந்ததை வந்து நீங்க அந்த காலத்து புத்தகங்கள்ல ஃபுல்லா பார்க்கலாம். மத சம்பந்தமான விஷயங்கள்ல தமிழ் மொழியினுடைய பயன்பாடு அதிகமா இருக்கிறது வந்து இப்பதான் நினைக்கிறேன். யூனோ 90s சொல்லலாமா, 90ஸ்க்கு அப்புறம் தான் இந்த தமிழ் மொழி பயன்பாடு மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. இதுலயே ககன மார்க்கம், அட்டம், அந்தர்தானமானாரு, நின்ன இடத்துலயே அந்தர்தானமானாரு, இந்த மாதிரி நிறைய வடமொழி சொற்கள் பிரயோகமா இருக்கு. அது எனக்கு குறையதும் இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்த விஷயம் தான். லைக் அந்த பீரியட்ல கிட்டத்தட்ட 90s வரைக்குமே மதம் சம்பந்தமான அத்தனை விஷயத்திலையும் இந்த வடமொழி பிரயோகம் அதிகமாக இருந்தது. அதான் திருப்ப அதை சொல்ல விரும்புறேன். ஓகே, இதுல ரொம்ப சிரிப்பு உண்டாக்கின ஒரு விஷயம் என்னன்னா, மீனாட்சி சொன்னதாக இவர் சொல்றாரு பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம என்ன விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறோமோ அத்தனை விஷயங்களுக்கான பொடியுமே அன்னைக்கே ஆசிரியர் தூவிட்டாருன்னு தான் சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க இப்படி டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லையே தமிழ்நாட்டுக்கு வந்ததுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சோ சிவனையும் வந்து வந்தேரியாக இங்க குறிப்பிடுறதா நான் எடுத்துக்கிறேன். தென்னாடு உடைய சிவனாக இருக்கலாம், ஆனால் அவர் தென்னாட்டுல பிறக்கல அப்படின்னு இப்போ நாமெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுல சிவனையும் ஒரு அங்கமாக்கி கொண்டு அரசியல் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து இது உடைய கைலாசத்துல எங்க பிறந்தா இருக்கிறது, அவர் வீடு கைலாசம்னா எப்படி அவர் தமிழராக இருக்க முடியும் இல்லையா? சோ அதுதான் இந்த இடத்துல. சோ இந்த சைவ மதம் அப்படின்றது ஒரு வந்தேரி மதமாகத்தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் மன்னிப்பு, அவரு ரொம்ப அவருக்கு வந்து இது பண்ணவே இல்லை. அவரு கோபமா இருக்காரு, அப்படியே முகமெல்லாம் கொதிக்குது, நெற்றிகள்லாம் தொட முடியாத அளவுக்கு கொதிக்குது, உடம்பெல்லாம் கொதிக்குது, அதெல்லாம் சரி. அந்த இவருக்கு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த நெற்றிக்கண் வந்து கைலாசத்தினுடைய பணியை விட குளிர்ந்ததா ஆயிருது. அப்படி கொதிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் எப்படி குளிர்ந்ததாக ஆச்சு, நடுவுல என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு அப்படின்றத சொல்லணும். அதுல என்னோட இன்டர்பிரிட்டேஷன் தான். எனக்கு ஆசிரியர் உறுதியா எனக்கு தெரியாது ஆசிரியர் என்ன மீன் பண்ணி அது குளிர்ந்தது அப்படின்னு சொன்னாரு, சில்லிட்டு போயிட்டாரு அப்படின்றது எப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. என்னோட இன்டர்பிரிட்டேஷன் தான் சொல்ல நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ள பாத்துருவோம். என்ன பேக்ரவுண்ட் ஸ்டோரி, ஒரு திருவிளையாடல் படம் பார்த்த அத்தனை பேருக்கும் தெரியும் இல்லையா? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியும் அப்படின்ற ஒரு செய்யுள். அந்த செய்யுளை வந்து தருமிக்கு எழுதி கொடுக்குறாரு. பாண்டிய மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வருது, பெண்ணினுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா அப்படின்ற சந்தேகம். அதை தீர்க்கிறவங்களுக்கு 1000 பொற்காசு. யாரோ வந்து என்னென்னவோ சொல்றாங்க. ரெண்டு மேட்டர் தான் சொல்லியிருக்க முடியும். என்ன சொல்லியிருக்க முடியும்? ஆமாங்க இப்ப இயற்கையிலே மனம் உண்டுன்னு சொல்ல முடியும். இல்லைங்க இயற்கை மனம் இல்ல, அது எல்லாமே செயற்கை மனம்னு சொல்லியிருக்க முடியும். இந்த 2 ப்ராபபிலிட்டியில வந்து சொன்னவங்க அத்தனை பேரும் என்ன 1000 பொற்காசுக்கு எங்கேயோ இருந்த தருமி வராரு அப்படின்னு சொன்னா வேற எத்தனை பேர் வந்திருப்பாங்க? அந்த இதுக்கு ஒரு பதில எடுத்துக்கிட்டு எத்தனை பேர் வந்திருப்பாங்க? வந்திருக்கிறதுல 50-50 பிரிச்சா கூட ஆமாங்க இயற்கையிலே மனம் இருக்குன்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பாங்க, இயற்கையிலே மனம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. தருமி ஒன்னும் இந்த 2 கருத்து இல்லாத 3வது கருத்தெல்லாம் ஒன்னும் சுந்தரர் எழுதி கொடுத்து கொண்டு வரல. ஆனா அவர் வந்து ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா சொல்றாரு, எப்பா பி நீதான் பி, என்னது தேனி இல்லையா, வண்டு நீ சொல்லுப்பா, நீ தானப்பா அத்தனை புள்ளவருக்கும் போயிருக்கிற, இந்த அழகான பற்களை உடைய இந்த பெண்ணினுடைய கூந்தலினுடைய மனத்திற்கு ஈடான மனம் எந்த மலருக்காவது இருக்கிறதா, வண்டே நீ சொல்லு. அதுதான் அந்த கொங்குதேர் வாழ்க்கை இதோட இது. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. அழகிய பற்களையுடைய பெண், இந்த பெண்ணினுடைய கூந்தலை விட அதிக மனம் வேற எதுக்கும் இல்லை அப்படின்னா பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் இருக்கு. இதுதானே இந்த சிம்பிளா இந்த விஷயம் சொல்ல வருது. ஆனா
ஆஹ் அவர் சொல்றத வந்து நக்கீரர் வந்து ஏத்துக்க மாட்டாரு. இல்ல இது சொற்குற்றம்லாம் ஒண்ணும் இல்ல, நீ என்ன வேணா எழுதிய இலக்கணம் நான் பார்க்கல, ஆனா பிளெயினா பொறுக்குற்றம் தான். என்னது, இயற்கையிலே மனம் இல்ல, எல்லா பூ இந்த வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறதுனாலதான் அப்படின்னு சொல்றாரு. சோ எத்தனை பேரு அந்த சந்தேகத்தை தீர்க்க வந்திருந்தாலும் அத்தனை பேரும் சொல்லியிருக்க வாய்ப்பா இருக்கு. ரெண்டே பதில் அந்த இடத்துல திருப்பியும் வந்துருச்சு. உடனே இவர் வந்து வராரு, சுந்தரர் வரப்பா கவிதை உன்னுடைய செய்யுள துப்பி அமிச்சிட்டாங்க அப்படின்னு தருமி வந்து சொல்றாரு. அப்போ இவர் வராரு, வந்து ஓ இப்படி இயற்கையில இல்லைன்றியா? ஆமா இல்ல. அப்ப ராணிக்கு இல்லைன்றியா? ஆமா இல்ல. எந்த பெண்ணுக்கு இல்லைன்றியா? இல்லப்பா, இந்த இந்த உலகத்தையே ரச்சிக்கிற கடவுளுடைய மனைவி உமா அந்தம்மாக்கு இல்லை, பார்வதி அந்தம்மாக்கு இல்லையா அப்படின்னு சொன்னா, ஆமாப்பா இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏய், நான் ஒண்ணு சொல்லி இருக்கிறேன், அத நீ இல்லைன்ற, நான் யார் தெரியுமா அப்படின்றது அந்த அகங்காரத்தினுடைய இன்ஃபுளுயன்ஸ். நான் என்ன வேணா சொல்லுவேன், நான் சொல்றேன்ற ஒரே காரணத்துக்காக நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது. இந்த இவர் கீரனார் யாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இந்த தமிழ் சங்கத்தினுடைய தலைமை புலவர். தமிழ் சங்கத்தினுடைய பணி என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ் ஆய்வு செய்வது, தமிழ் ஆய்வு செய்வது, தமிழ் படைப்புகளை வந்து அங்கீகாரம் செய்வது, அதை அரங்கேற்றம் செய்வது, அங்கீகரித்த இதை வந்து அரங்கேற்றம் செய்யறது அப்படின்ற பல இதை பண்றாங்க அப்படின்றத நம்ம இந்த இலக்கிய குறிப்புகளின் வாயிலாக தெரிய வருது. அவங்களுடைய இது வந்து தமிழ் ஆராய்ச்சி செய்வது. ஓகே, சொற்குற்றம் பொறுக்குற்றம்னு அவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சங்கத்துல. அவரோட சொல்றாரு, நான் சொல்லிட்டேன், என்ன நல்லா பாரு, நெற்றிக்கண் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, ஐயோ நெற்றிக்கண் வச்சு நீங்க சொன்னீங்களா, அப்ப அது கரெக்ட் தாங்க அப்படின்னு ஒருத்தரால சொல்ல முடியுமா? ஒரு அறிவார்ந்த ஒருத்தரால சொல்ல முடியுமா? ஒரு கலைப்படைப்பு கலைஞன் ஒருத்தனால சொல்ல முடியுமா? ஆளுக்கு தகுந்த ரூல்ஸ் நான் சொல்ல முடியாது, நெற்றிக்கண் நீ திறந்தே காட்டினாலும் இது வந்து குற்றம் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. இதுல கடுப்பாயி அவர் எரிச்சவர் தான் பொட்டாமரை குளத்துக்கு போறாரு. பொட்டாமரை குளத்துல இருந்து மீட் அவரை மன்னிப்பு மன்னிப்பு கேட்க சொல்ல போறாரோ அப்படின்னு கபிலர் பயப்படும் போது இவர் வந்து, கண்டிப்பா அவருக்கு தெரியும் மன்னிப்பு கேட்க சொன்னா இவன் மொக்க போட்டுருவான், நம்மள போடாத பரவாயில்ல நான் இங்கே தீந்திக்கிறேன்னு சொல்லிடுவான்ட்டு. அதனால அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சம்பந்தமே இல்லாத யார் வந்து கேட்டிருந்தாலும் பண்ணிருக்கக்கூடிய இதே தருமையே வந்து, ஐயா ஒரு காலத்தீஸ்வரருக்கு ஒரு பாட்டு, ஒரு வெண்பா, நேரிசை வெண்பா ஒண்ணு, நேரிசை வெண்பான்றது இருக்கிறதுலயே யாப்பு இதுலயே ரொம்ப சிம்பிளான ஸ்மூத்தான ஒரு வெண்பா வடிவம். நேரிசை வெண்பா ஒண்ணு பாடு அப்படின்னா அவர் பாடிட்டு போறாரு. யார் வந்து கேட்டிருந்தாலும் பாடிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, ஒரு பெரிய விஷயத்த, இங்க பாரு நான் ஒரு கண்டிஷன் போடுவேன் இப்படி பண்ணாதான் அப்படின்னு சொல்ற இது வந்து எனக்கு ரொம்ப எவ்வளோ அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அந்த மன்னிப்பு அப்படின்றது ஒரு வாய்ப்பு. யாருக்கு அப்படின்னா நக்கீரருக்கு மட்டும் இல்ல, சுந்தரர் இப்படி கேவலமா நடந்துகிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கும் சுந்தரருக்குமே ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னிப்பு கொண்டு போகும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுல நான் ஸ்கூல்ல எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் நான் வந்து நிறைய தடவை நம்ம இதுல ஸ்பேஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன். அப்ப வந்து இங்கிலீஷ் வந்து நான் படிச்சது தமிழ் மீடியம். இங்கிலீஷ்ல வந்து எஸ்ஏ எழுதுறது வந்து பேராகிராஃபா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து, ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து டெய்லி எழுதணும். ஹெட் மாஸ்டர் தான் வந்து இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து பாப்பாரு. எனக்கு வந்து கைட பார்த்துட்டு அந்த 2 பேராகிராஃப் எழுதுறது எனக்கு வராது. நான் சொந்தமா எஸ்ஏ எழுதுவேன், அதனால சொந்தமா எழுதி வச்சிருவேன், ஃபுல்லாவே எழுதி வச்சிருவேன். ஒரு பேராகிராஃப் கேட்டாலும் 2 பேராகிராஃப் கேட்டாலும் ஃபுல் எஸ்ஏ எழுதி இந்தாப்பா அப்படின்னு வச்சிருவேன். பிள்ளைங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி திருத்த சொல்லுவாங்க. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதெல்லாம் கவனிச்சு 1 தவறு 2 தவறுகள் இப்படி வந்து 18 தவறுகள் 20 தவறுகள் இந்த மாதிரி குறிச்சு மாத்தி மாத்தி கரெக்ட் பண்ணி, அப்புறம் அவங்கவுங்க பேப்பரை கொடுத்து அவங்கவுங்க எந்திரிச்சு சொல்லணும், எத்தனை பிழை அப்படின்னு சொல்லணும். அத்தனை அடி கிடைக்கும் அவருக்கு, ஹெட்மாஸ்டர் கிட்ட இருந்து அத்தனை அடி கிடைக்கும். அப்போ முழுவதுமே பிழை, என் பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்க, முழுவதுமே பிழைன்னு எழுதி முடிச்சிட்டாங்க. ஏன்னா நான் கைட்ல இருந்ததை நான் எடுத்து காப்பி பண்ணல, அப்பதான் நான் அவங்களால கரெக்ட் பண்ண முடியும். அதனால அது ஒரு ரொம்ப நல்ல வில்லேஜ் ஸ்கூல். அது வந்து ரொம்ப இங்கிலீஷ் கைடை பார்த்து அப்படியே மனப்பாடம் பண்ணுவோன்னு பாத்துக்கீங்களேன் ஒரு எஸ்ஏ கூட. அப்போ முழுவதும் பிள்ளைன்னு எழுதி கொடுத்தாங்க. அவர் வந்து முழுவதும் பிள்ளை ஆகும். அவனை படிச்சுட்டு வரச்சோன்னே அவருக்கு என்ன அப்பதான் முதல் தடவையா அறிமுகம், 9ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன். கை நீட்டு அப்படின்னு பயங்கரமா அடிக்கிறது, கை ஓங்குறாரு. நான் கையை நீட்ட மாட்டேன்ட்டேன்.
பின்னாடி கட்டிக்கிட்டேன். இல்ல நான் கரெக்டா தான் எழுதியிருக்கேன். இப்ப நீட்ட மாட்டேன், அப்புறம் எதுக்கு முழு தவறுகள்? நான் கைடை பார்த்து நான் காப்பி பண்ணல, நான் சொந்தமா தான் எழுதியிருக்கேன், நீங்க பாத்துக்கங்க, நான் கையெல்லாம் நீட்ட முடியாது அப்படின்னு சொன்னேன். அவர் எடுத்து படிச்சு பார்த்தாரு. அப்படியே படிச்சு பார்த்தாரு. எப்படி எழுதுன, வேற ஏதாவது கைடு பாக்குறியா அப்படின்னு கேட்டாரு. இல்ல நான் புக்ல இருந்து படிச்சது தான், நான் அப்படியே தான் நான் எழுதியிருக்கேன், நான் கைடு எல்லாம் பார்த்து எழுதல, மனப்பாடம் பண்ணல, நான் எழுதல. இப்படி திருப்பி எழுத சொன்னீங்கன்னா நான் வேற மாதிரி தான் எழுதுவேன் அப்படின்னா அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அத்தனை பேர் ஒரு கம்பைன் கிளாஸ், 9th ஸ்டாண்டர்ட் 3 செக்ஷன் கம்பைன் கிளாஸ். அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு திருப்பி ஒரு தடவை தேடி கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல THE தி இருக்கு இல்லையா, தி வந்து நீ எக்ஸ்ட்ரா போட்டிருக்க அப்படின்னு அதை ரவுண்ட் அடிச்சுட்டு நீட்டு கைய அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பனிஷ் பண்ணணும், அவ்வளவுதான். உங்க கையில இருக்கிற அதிகாரத்தை இந்த இடத்துல எத்தனை பேர் முன்னாடி அவர் வந்து இதாயிட்டாரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் சிரிச்சுக்கிட்டே கை நீட்டினேன். சரிங்க சார் அடிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கை நீட்டினேன். அப்புறம் ரொம்ப ஓங்கிட்டு அவர் அந்த இடத்துல அவர் அடிச்சாலும் தப்பு, அடிக்கலனாலும் தப்பு. அது நான் சிரிச்சு அது ஒரு பயந்து கை நீட்டு இருந்த ஒருவேளை அவர் அடிச்சிருக்கலாம். பட் அது சிரிச்சுட்டு கை நீட்டதுல அவர் ஒரு மாதிரி ஆஃப் ஆயிட்டாரு. இப்ப அடிச்சாலும் தப்பு, அடிக்காட்டினாலும் தப்பு அப்படின்ற ஒரு இதுல அப்படியே ஓங்கிட்டு பக்கத்துல கையை மிஸ் பண்ணி பக்கத்துல வீசிட்டு போ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய பயங்கர ஃபேவரட் ஸ்டூடெண்டாவே ஆயிட்டேன் நான். இந்த இடத்துல இந்த சுந்தரருக்கு இருந்தது இந்த அதிகாரம். இந்த அதிகாரம் உன் கைக்கு நெற்றிக்கண் அப்படின்ற ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் உனக்கு கை கிடைச்ச உடனே உனக்கு முதல்ல நீ எரிச்சது உன்னுடைய சுய சிந்தனையத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து சுட்டி காட்டுறாங்க. அந்த அந்த அகங்காரம் யார வந்தாலும் நீ பஸ்பமாக்கிடுவே அப்படின்ற ஒரு இதை வச்சுக்கிட்டா யாரு உன் முன்னாடி உள்ளதை எடுத்து பேசுவா அப்படின்றதையும் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அவங்க இப்ப நான் இப்படி பண்ணாலும் அந்த இவரு அகத்தியர் வந்து சொல்லி கொடுக்குற இடத்துல இதை ஏத்துக்கிட்டாலும் தப்பு, ஏத்துக்கலனாலும் தப்பு. நக்கீரன் அது ஏத்துக்கிட்டாலும் தப்பு, அதை மறுத்தாலும் தப்பாச்சு, எப்படினாலும் நம்ம தான் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் அவர் வந்து அகத்தியர் இருக்கும்போதே அவர் வந்து உணர்ந்துட்டார். மீன்மேல் இன்னொன்னு, அகத்தியரை வந்து இந்த இன்னொரு வந்தேரியாவும் இன்னொரு அவருடைய ப்ராபகண்டாஸ சப்போர்ட் பண்ணி, சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள், அத்தனை புலவர்களும் வந்து கண்டிப்பா கீரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்ப இலக்கணம் சொல்றதுக்கு அகத்தியனை அங்க இருந்து கூப்பிட்டு அகத்திய இலக்கணம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நீதான் அவையில வந்து புலவர்களுக்கு தலைவரா, நீ சங்கத்துக்கு தலைவரா நியமிச்சிருக்க, இலக்கணம் தெரியாதவனையானே சங்கத்துக்கு தலைவரா நியமிச்ச இல்ல, நீ சொல்லி கொடுத்ததுக்கு அந்த நடந்த இன்சிடென்ட்டுக்கும் இலக்கணம் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஆனாலும் வீம்புக்கு பண்ண அப்படின்றத மீனாட்சி வந்து எடுத்து காட்டுறாங்க. ககன மார்க்கம்னு சொல்றது ஆகாயம். அது ஒரு வடமொழி, அது கொஞ்சம் புரியாத மொழியா இருந்திருக்கும், அதனால சொல்லிக்கிறேன் ககன மார்க்கம். சோ பேக் டு நெற்றிக்கண். அவ்வளோ இது இருந்தவும் கொதிச்சுக்கிட்டே இருந்த நெற்றிக்கண் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரும் அகைன்ஸ்டா போயிடுறாங்க. கபிலர், பரணர் அத்தனை பேரும் யாருமே தன்னை மதிக்கல அப்படின்றது தெரிஞ்ச ஒரு கோபத்துல அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்காரு. தருமி மட்டும்தான் பக்கத்துல வந்து தகவல் சொல்ற ஒரு ஆளாவது இருக்கான் அப்படின்றத காட்டிட்டு இருக்காரு. கடைசியில பார்த்தா தருமி வந்து பொற்கிளிய வச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே முடிஞ்சு போச்சு, தளர்ந்து போயிடுறாரு. தளர்ந்து போய் வேர்த்து போய் வந்து தொப்புன்னு படுக்கையில விழுந்துடுறாரு. அப்போ மீனாட்சி தொட்டு பாக்குறாங்க, கைலாயத்தின் பனிக்கட்டி போல அவருடைய கண் வந்து குளிர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு வெற்றிக்கண்ணை வந்து நான் ஒரு அதிகாரமா பாக்குறேன், பவர். அந்த அதிகாரம் எப்போ லைவா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொண்ட, அந்த அதிகாரத்தை நம்புகிற ஒரே ஒரு நபர் இருக்கும் வரைக்கும் கூட அது வந்து உயிர்ப்போடதான் இருக்கும். அந்த அதிகாரம் எப்போ இந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அந்த அதிகாரம் செயலிழந்து போயிடும். அந்த நெற்றிக்கண் வந்து கைலாயம் பனிக்கட்டி மாதிரி குளிர்ந்து போனதை வந்து அதிகாரம் செயலிழந்து போனதாக, நெற்றிக்கண் வேலை இழந்து போனதாக, அந்த இடத்துல வந்து ஆஃப் ஆகி போயிட்டதாக, நெற்றிக்கண் பிரயோஜனம் இல்லாம போயிட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதிகாரத்தை இருக்காங்க இவங்க அத்தனை புலவர்களும். எப்போ நம்ம போய் அவர்கிட்ட சங்க பலகை கேட்டோமோ அப்ப இருந்து அவர்கிட்ட எதுக்கு எடுத்தாலும் நம்ம போய் கேட்க வேண்டியது இருக்கிறதோ, அவர் வந்து நம்மள அதிகாரம் பண்ண வேண்டி இருக்கிறதோ அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த கலையோ வேற எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனோ பணம் அல்லது அதிகாரத்தின் கீழ் ஒரு தடவை மண்டியிட நேர்ந்தது அப்படின்னா தொடர்ந்து அந்த பணத்தின் கீழையோ அதிகாரத்தின் கீழையும் மண்டியிட வேண்டி இருக்கும் அப்படின்றதுதான் எந்த அளவுக்கு
இந்த நாட்டினுடைய நிறுவனங்கள் வந்து முக்கியமான நிறுவனங்கள் அட்டானமஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு அட்டானமஸ் என்ற ஒரு நிலையை காப்பாற்றி கொள்வது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே நம்ம பார்க்கலாம். எந்தெந்த இதெல்லாம் வந்து கண்டிஜென்சி ஃபண்ட் கண்ட்ரியோடைய சென்ட்ரல் கண்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து யாருக்கெல்லாம் சம்பளம் போடுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து அட்டானமஸ்னா அதாவது மத்திய அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்படாதவர்கள் அப்படின்றது அர்த்தம். நீதிபதிகள், எலெக்ஷன் கமிஷன், இந்த மாதிரியான நிறைய பாடிஸ் வந்து இந்த பாடிஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் சம்பளம் வந்து கண்டிஜென்சி ஃபண்ட்ன்றதுல இருந்து அலோகேட் ஆகும். இவங்களுடைய தயவுல நீங்க இல்லை அப்படின்றத உணர்த்துறதுக்கான ஒரு இது. அப்பவே அந்த கலையோ எந்த ஒரு நிறுவனமோ பணத்திற்கோ அதிகாரத்துக்கோ அடிபணியாம இருக்கணும் அப்படின்னா இந்த 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 குணம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும். எப்போ அந்த அதிகாரம்னு ஒண்ணு அவங்ககிட்ட இருக்கு அப்படின்றத நம்புறத நிப்பாட்டுறாங்களோ, கடைசியால் எந்த புலவரும் அதை விட்டு வெளியேறிட்டாங்க கீரனுக்கு நடந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு. ஆனா கடைசி வரைக்கும் அதை நம்பிட்டு இருந்த ஒரு ஆள் தருமி. அவனும் வந்து அப்பா இந்தா இதனால நீ எனக்கு கொடுத்த பயன் கூட எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்க, நீ ஆச்சு உன் பரிசாச்சு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போகும்போது அவ்வளவுதான். இனி யாருமே நம்மள அதிகாரம் உள்ளவனா நினைக்கல. நம்மளுடைய அவருடைய ஈகோ ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கு. மீனாட்சி சத்தம் போட்டு பேசுறது கூட அவருக்கு வந்து ஒரு இதை கொடுக்குது, ஒரு நடுக்கத்தை கொடுக்குது அப்படின்றதெல்லாம் அவர் பாக்குறாரு. அவர் அந்த மாதிரி ஒரு வீக் ஸ்டேட்ல இருக்காரு. கடைசி ஒட்டுதலாக இருந்த தருமி எப்போ வந்து தன்னுடைய நம்பிக்கையையும் இந்தாப்பா நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அடிச்சு விட்டு போயிடுறாரோ, அந்த இடத்துல அவர் வந்து எந்த ஒரு அதிகாரமும், அது நெற்றிக்கண்ணாக இருக்கட்டும், எந்த விதமான அதிகாரமா இருக்கட்டும், அது பலமிழந்து போயிருது, செயலிழந்து போயிருது, ஒண்ணும் இல்லாம நில்லாயிருது. அதுதான் அந்த இனிமே அது நினைச்சாலும் வேலை செய்ய முடியாது அப்படின்றதுதான் அந்த நெற்றிக்கண். அடுத்து ஒரு ஆள் இல்ல இவர் பவர்ஃபுல் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சா அந்த நெற்றிக்கண் வந்து அலைவாயிடும். அந்த அதிகாரம் அப்படின்றது அலைவாயிரும். இது மோஸ்ட்லி இந்த அதிகாரம் அப்படின்றத விட இந்த ஃபாசிஸ்ட் மென்டாலிட்டியா தான் இதை வந்து நான் கனெக்ட் பண்ணி பார்க்க விரும்புறேன். ரொம்ப நல்ல ஒரு நிறைய சிந்தனைகள் கொடுத்த, வரிக்கு வரி நிறைய நக்களும் நையாண்டியும் நிறைஞ்ச, வரிக்கு வரி யோசிக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கிற ஒரு நல்ல கதையா தான் இதை நான் பார்க்கிறேன். ரொம்ப நன்றி கோமதி. நன்றி காளி. ஆக்சுவலா இந்த பாயிண்ட் மன்னிப்பு, அது வந்து அது இவருக்கு மட்டும் கிடையாது, சுந்தரருக்குமான ஒரு வழிதாங்கிறது. என்ன மாதிரியான ஒரு லைன்ஸ் எப்படி ஒத்துக்கிறார் மனுஷன். ஒரு வரையுமே நீ கைலாயத்துக்காக தான், கடைசியா கைலாயத்துக்கு போயிரு, கைலாயத்து பனிக்கட்டி மாதிரி தான் குளிர்ந்து இருந்தது அப்படிங்கிறதுல இருந்து எல்லாமே அந்த லிங்க் பண்ணி செம்ம அழகா இருக்கிற மனுஷன் நிச்சயமா இருந்து போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புதுமை பெத்தன் இவங்கெல்லாம் ரொம்ப சீக்கிரம் நம்மளை எடுத்து போயிட்டாங்க. ஓகே, நன்றி. மச்சு நீங்க பேசலையா? மீரா இப்போ உங்களுக்கு ஃப்ரீயா? உடனே 1 minute வெயிட் பண்ணுங்க. மீரா பேசுறாங்க பார்க்கலாம். ஓகே, மீரா நினைக்கிறேன். மடோனா நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம் நம்ம. ஐயோ வணக்கம் மக்களே, சாரி ஒரு 15-20 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு, அதனால கதையினுடைய கேட்க முடியல. லாஸ்ட் 10 மினிட்ஸ் வாசிப்போம், அப்புறம் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணதும் கேட்டுக்க முடிஞ்சுது. ஆனால் இது தெரிஞ்ச கதை அப்படிங்கும்போது நீங்கள் உரையாடினதை வச்சுட்டு அந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த 2 விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். காளி அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டாங்க. இதில் இந்த கதையில் வந்து இந்த நெற்றிக்கண் அப்படிங்கிற இந்த குறியீடு வந்து அதிகாரத்தின் குறியீடா நம்ம அழகிரிசாமி ஒரு உருவகப்படுத்தி நம்ம அதை நிறைய வேஸ்ல இன்டர்பிரட் பண்ணிக்க முடியுது. அதை அப்படியே சோஷியல் லேயர்ஸ்க்கும் நம்மளால அப்ளை பண்ண முடியுது. இங்க வந்து தருமி வந்து ஒரு மக்களில் ஒருத்தன், ஒரு எளிய மக்களுடைய
இது ஒரு எனக்கு என்னப்பா பொட்காசு கிடைச்சா போதும், யார் என்ன சொன்னா என்ன, என்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இல்ல இந்த செல்வத்தை நான் எப்படியாவது அடையணும். அதுக்கு இது ஒரு வழி. அதுக்கு நான் எங்க போய் நாக் பண்ணணும் அப்படின்னா, இந்த அரசன் இந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் பொழுது நான் அதை போய் பயன்படுத்திக்க விரும்புறேன். ஆனா அரசன் எந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கான்னா, ஒரு ஒரு கேளிக்கை ஆர் ஒரு வேடிக்கையாக வேலை இல்லாம இருந்த ஒரு ஒரு கேள்வியை தான் ஒரு வருமான வாய்ப்பா ஏற்படுத்தி கொடுத்திருக்கா அப்படிங்கிறது எவ்வளவு பகடிக்குள்ளான விஷயம். அதுவே வந்து வேலை இல்லாம உட்காந்து இது மனம் இருக்கா இல்லையா அப்படின்னா, இங்க மக்களுக்கு செய்ய வேண்டியதோ இல்ல இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியதோ இல்ல இந்த இது ஒரு புலவர்களோ இல்ல தமிழுக்கோ இலக்கியத்துக்கோ ஏதாவது ஒரு ஒரு அஹ், ஆக்கப்பூர்வமான ஒரு ஈடு செய்யறதுக்கு உண்டான வகையா இல்லாம இந்த ஒரு கேள்வியே வந்து ஒரு வேலை இல்லாத தனத்தை, என்னால நான் பவர்ல இருக்கேன், நான் எதை வேணாலும் ஒரு ஒரு கேள்வியா நான் எழுப்ப முடியும், எதை வேணாலும் ஒரு இதா வைக்க முடியும், அதுக்கு இன்னும் மக்கள் அடிச்சுக்கிட்டு வந்து இதுக்கு பதில் சொல்லவும் இந்த பொட்காஸ்டாவும் ஏங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அதிகாரம் இருக்கு. அப்போ அந்த அதிகாரத்தை நான் எப்படி பாக்குறேன்னா, பொருளற்ற அதிகாரம். அது அது வந்து என்ன பண்ணணும்னே தெரியாத ஒரு கண்டென்ட் இல்லாத ஒரு 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 ப்ரொக்ரெசிவ் இல்லாத ஒரு விஷயத்த மக்கள் முன்னாடி போட்டா அதை எடுத்து போகிறதுக்கு 1000 எளிய மக்கள் கூட்டம் கூட்டமா கூடுவார்கள் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருக்கு பாத்தீங்களா, அதுவே நான் கேள்விக்குள்ளாக்க பார்க்கப்படுற ஒரு ஒரு விஷயம். அது ஒண்ணு. அதுக்கு நக்கீரரை ஒரு ஜட்ஜா போட்டு அவரு வந்து ஒரு எளிய மனிதன் வந்து தனக்கு உண்டான விளக்கத்தை சொல்லும் பொழுது கேள்வி கேட்டு இல்ல பொருட்குற்றம் இருக்கு அப்படின்னு அவரு இது பண்றது அப்படிங்கிறது அவருடைய அரசு அந்த சிஸ்டத்தினுடைய அரசு அதிகாரிகளை தான் இங்க இருக்கு. இங்க இங்க என்னன்னா இங்க இங்க அதிகாரிகளுக்கு சில வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா இந்த கேளிக்கையான வேடிக்கையான இந்த விளையாட்டுக்கு நான் எதுவுமே பண்ணாம அக்னாலேஜ் பண்ணிட்டேன்னா இந்த அதிகாரிகளுக்கு உள்ள பவரை எங்க வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்றது. அப்போ அவரு வந்து இத மாற்று கருத்து சொல்லணும், ஒரு விசிபிலிட்டி கிரியேட் பண்ணணும், தன்னுடைய கருத்தை வந்து ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணாதான் இல்ல அந்த அரசன் முன்னாடி அந்த அதிகாரிகள் வந்து சர்வை பண்ண முடியும். அப்போ அந்த ஒரு இதா வந்து அவரு நக்கீரன் அடுத்த லேயர் உள்ளவர் திரும்பியும் இவரு தருமியவே குற்றம் இருக்கு உன்னுடைய செய்யுள்ள அப்படின்னு சொல்ற இடமாகும். அதுக்கும் மேலாக இங்க வர்றதுதான் இந்த ஆன்மீக லாபி. அந்த ஆன்மீக லாபியா தான் நான் இந்த இவரு சிவபெருமான் இதுல இருந்து நெட்ரிக்கனை பாக்குறேன். இந்த நெட்ரிக்கன் திறக்கிறது அப்படின்னு இந்த கதையில் உருவப்படுத்துகிறதுங்கிறது இங்க எல்லாத்துக்குமே இந்த ஐ ஓப்பனிங் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, இல்ல ஞானம் அப்படிங்கறது ஒரு 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 குறியீடா ஒண்ணு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து இந்த தேர்ட் ஐ அப்படிங்கிறது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு போனாதான் இது ஓப்பன் ஆகும். அந்த அந்த ஸ்டேட் எனக்கு இருக்கு. நான் நான் அந்த இடத்துல அடைஞ்சிட்டேன். நீங்க இந்த அரசா இருக்கட்டும் அதிகாரியா இருக்கட்டும் அது எல்லாத்துக்கும் மேல பவர்ஃபுல் சோர்ஸ் யாருன்னா இந்த ஆன்மீக குறியீடா இருக்கிற இந்த நெட்ரிக்கன்னு. அதை நான் ஓபன் பண்ணிட்டேன்னா மொத்தமா எரிஞ்சு பஸ்பம் ஆயிரும். இப்ப நீ என்ன சொல்ற அப்படின்னு அந்த சிவனுடைய ஆன்மீக அதிகார குறியீடா இந்த நெட்ரிக்கன் வந்து நான் லேயர் பாக்குறேன். இது எல்லாத்தையுமே பார்வதியின் வாயில பகடி செய்து எழுதப்பட்டது கு. அழகிரிசாமியினுடைய இந்த கதையினுடைய ஒரு ஒரு சக்சஸ், ஒரு பெரிய சக்சஸ். இந்த இதை வந்து ஒரு இன்டர்பிரட் பண்ண விதமும் அதை பகடி செய்த விதமும் இதுவே இதனுடைய முன்கதையா பின்கதையான்னு தெரியல. இந்த நெட்ரிக்கன் இதுக்கு முன்னாடியுமே அவர் யூஸ் பண்ணிருப்பா அப்படி இல்ல தெரியல. எனக்கு அது கதையா என்னன்னு தெரியல. மன்மதனை எரித்ததும் இதே நெட்ரிக்கன் தானே, இல்ல வேற ஏதோ ஒரு இதுல ஒரு சாபத்துல எரிச்சாராங்கிறது தெரியல. அத கூட அப்ப எரிச்சுக்கிட்டா. ஆமா, ஆக்சுவலா இதுலயும் வந்து நடுவுல பார்வதி சொல்லுவாங்க வந்து நீ வந்து மன்மதனையும் இப்படிதான் கோவப்பட்டு எரிச்சுட்ட, அவன் பாவம் எரிஞ்சிட்டான் பாரு, நீ நான்லாம் கல்யாணம் பண்ணி
புள்ளக்குட்டி பெத்து நல்லா இருக்கிறோம், நம்ம மன்மதனை வீணாக்கி ஆமா 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 இதுலயே ஒரு டைலாக் வருது. எக்ஸாக்ட்லி அதுவே வந்து என்னன்னா, அப்ப இந்த ஆன்மீகத்தை வச்சு நான் வன்மதன் அப்படிங்கறது இங்கே ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ற அந்த ஒரு காமதாபத்தை சொல்லலாம் இல்லையா? அதையே நான் எரிச்சிட்டேன்னா அப்புறம் பின்ன எப்படி பிள்ளை வெட்டிகள் எல்லாம் பிறந்திருக்கும். அப்போ இது வந்து ஒரு பூச்சாண்டி. அப்போ இந்த ஆன்மீக குறியீடா நீ காமிக்கிற பயமுறுத்தல் அப்படிங்கிறது அது இயற்கைய ஒன்றும் பண்ண போறது கிடையாது. இயற்கையா நிகழக்கூடிய இந்த குழந்தை பேரு அந்த இதெல்லாம் எதுவுமே தடுத்து நிறுத்த போறது கிடையாது. இது வந்து ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு அச்சுறுத்தல் வெளிப்பாடு, அவ்வளவுதானே தவிர்த்து இயற்கையை நீ இதை வச்சு ஒன்றும் புரட்டி போட்ட முடியாது அப்படிங்கிற விஷயம் வந்து அது 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 வெளிப்படுது. அப்படிதான் இதை நான் இந்த கதைகள் பார்த்தேன். பின் கிளைமேக்ஸ் எப்படி முடிஞ்சதுன்னு தெரியல. சில தர்மி இந்த இதுல பெற்றுக்கொண்ட பொற்காசுகளை கோயிலுக்கே தானமா கொடுத்துட்டு போயிடுவாரு. அது அங்கேயே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அவருக்கு அதுக்கு வீட்டுக்கே போய் சேராதுன்னு நினைக்கிறேன். அவர் எதுக்காக அந்த இந்த வேஷங்கள் கட்டி இந்த நாடகம் நடக்கப்பட்டுறதோ அந்த பொருள் ஈட்டல் அது வீட்டுக்கே போய் சேராதுன்னு நினைக்கிறேன். அது திரும்ப கோயில் காசாவே போய் முடிஞ்சிரும். இவரு இந்த கதையில இது நம்ம வந்து இந்த கதையில வந்து ஆத்தர் வந்து வேற இன்டர்பிரிட்டேஷன் கொண்டு வந்திருக்கிறாரு. அதை பத்தி மட்டும் பேசலாம். அதான் என்ன நடக்குது, காளி சொன்னாங்களே, இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா, அது மத்தவங்க எல்லாரும் வந்து அதிகாரத்தை கொஸ்டின் பண்ணாலும் ஒரு கிண்டல் அடிச்சாலும் அதை அப்படியே கடந்து போயிட்டாரு. அதுக்கு மேல தன்னோட அதிகாரத்தை காட்டிக்கிட்டு தர்மிக்கு வந்து கிடைத்த பொற்காசுகளை கொண்டு வந்து அவரோட இவரோட வீட்டு முன்னாடி சுந்தரரோட வீட்டு முன்னாடி வச்சுட்டு போயிடுறாரு. சுந்தரர் ஏஞ்சி வராரு, பார்த்துட்டு அந்த பொற்கிழிய பார்த்துட்டு போய் தான் அவர் போய் வேர்த்து விறுவிறுத்து போய் பெட்ல திருப்பி விழுந்துறாரு. அப்ப படுக்கையில விழுந்ததுக்கு அப்புறம் வந்து பார்வதி தொட்டு பாக்குறாங்க. பயந்து போயிறாங்க பார்வதி, என்னடா அது மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது என்பது. கடைசியில பார்த்தா நெற்றிக்கன் வந்து ரொம்ப அப்படியே குளிர்ந்து போயிட்டு இருக்கும். இதோட கதை முடியுது. அப்ப வந்து அந்த நேரத்துல சேவல் கூவிது வெளியவர்களுக்கான அடையாளமா. அதுதான், அவ்வளவுதான் கதை. ஓகேங்க. நான் அத கேட்காதங்காட்டி நான் அந்த முழு கதையை தர்மியும் எல்லாருக்கிட்டையும் தன்னோட அதிகாரம் பலிக்கலனாலும் தர்மி கிட்ட கூட பலிக்கல அப்படின்னும் போது அவருடைய அத்தனை பவரும் அடங்கி போயிடுது. அதுதான் அதுல முடிவு. ஓகே சிறப்பு. அப்போ அதோட நானும் நாளைக்கு இது இன்னும் தொடருதுங்களா? ஓகே இது ஒரு கதை தான். நாளைக்கு மீண்டும் நீங்க பேசுவீங்கல்ல, மறுபடியும் கேட்டுட்டு வந்து லிசன் பண்ணிட்டு ஓகே கரெக்ட். அதனால நானே முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டுட்டேன்னா இது வெறும் கதையா தெரியும், இந்த நிகழ்வை கவனிக்கல. இல்லை, அந்த கதை அழகிரிசாமி நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாரு. அதுல இருக்கிற உளவியல் பிரச்சனைகளை முன்வைக்கிறார், விஷயங்களை. அவ்வளவுதான். அதிகாரம். நன்றி முடானா, வந்து கலந்துக்கிட்டு பேசுனதுக்கு மிக்க நன்றி. காலி முடிச்சுக்கலாமா மீரா? முடிச்சுக்கலாம் கோமதி, முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்ப்போம். நன்றி. நன்றி.